तत्सविदुर्वरं रूपं ज्योतिर्परस्य धीमहि यन्न सत्येन दीवये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய நமக. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. எல்லாம் ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு சமர்ப்பணம். இன்றைக்கு நாம் எல்லோரும் த நியூ கிரியேஷன் மெடிடேஷன் சென்டரில் கூடியிருக்கின்றோம். எதற்கு என்று நமக்கு எல்லாம் தெரியும். அதாவது 2 முக்கிய காரணத்திற்காக நாம் இங்கே எல்லோரும் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம். அதாவது முதலான ஒரு விசேஷமான ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் 152வது அவதார திருநாள் இன்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி. மற்றொன்று, இதே ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமது இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. அதாவது சுதந்திரம் கிடைத்து 78 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த 2 விசேஷ தினமும் ஒன்றாக வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கின்றது. அதை நாம் இன்றைக்கு கண்டிப்பாக இங்கு சொல்லியே ஆக வேண்டும். அதாவது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சுதந்திர போர் வீரர். அதாவது போராட்டத்திற்காக மிகுந்த பாடுபட்டு ஒரு கூட்டத்தையே அவர் பின்னாடி மோதுமா. அவர் பேசினாக்க ஒரு மாஸ் பீப்புள் அவர் பின்னாடி அப்படியே வருவாங்களாம். அதை பார்த்து ஆங்கிலேயர்களாம் பயந்து போய்விட்டார்களாம். அவர் படித்தது என்னவோ மேலை நாட்டில் லண்டனில் 7 வயதுக்கே போய்விட்டார். இருந்தாலும் அவர் தாய்நாட்டு பற்று அவரை விட்டு போகவில்லை. இங்கு ஆங்கிலேயரிடம் நாம்லாம் ரொம்ப அடிமைப்பட்டு கிடப்பது அவர் தந்தை மூலமாக அறிந்தவுடன் அவருக்கு மிகவும் மனது ரொம்ப கஷ்டமாயிடுதான். நம்ம எதற்கு இங்கே படிச்சுட்டு வேலைக்கு வரணும், நம்ம தாய்நாட்டை போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவர் ஐசிஎஸ்ஐ என்ற ஒரு படிப்பை, ஒரு உயர்தரமான படிப்பு, அதாவது ஐஏஎஸ்க்கு ஈக்குவலான படிப்பு, அந்த படிப்பை படித்து கொண்டிருந்த பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அந்த படிப்பில் முதன்மையாக இருந்தார். அங்கே கிரேக்க மொழி, லத்தீன், ஃப்ரெஞ்சு எல்லா மொழிகளும் அவர் முதன்மையாக சின்ன வயசுலேருந்தே கற்றுண்டு அதிலெல்லாம் கவிதையெல்லாம் கூட எழுதுவாராம், ஏற்றுவாராம். அவருக்கு அவ்வளோ பெரிய கவிதை எழுதுவதென்றால், ஆங்கிலம் என்றால் அவர் மாதிரி அந்த உயர்தரமான ஆங்கிலத்தில் பேசுவதோ எழுதுவதோ கவிதை எழுதுவதோ ரொம்பவும் மிகவும் கடினம். எல்லோருமே ஆச்சரியப்படுவார்கள். அப்படிப்பட்ட பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அந்த ஐசிஎஸ்சி படிப்பில் எழுதி, அந்த தியரிட்டிக்கல் படிப்பில் எழுதி நன்றாக முதன்மையாக வந்துட்டார். ஆனால் ப்ராக்டிக்கல் அதில் குதிரை ஏற்றம் என்று ஒரு தேர்வு நடக்கும். அதில் வேண்டுமென்றே தோல்விட்டாராம். ஏன்னா அப்போ தான் அதில் அந்த பரீட்சையில் முழுமையாக தான் ஜெயித்து வெளியில் வர முடியாது. அங்கே அங்கேயே தான் நம்ம வேலை செய்யணும். அதனால் அவருக்கு எப்படியாவது தாய்நாட்டுக்கு ஏதாவது ஒரு காரணம் காட்டி அவர் தந்தைக்கிட்ட வரணும்ல. ஏன்னா நம்ம படிக்க போயிருக்கோம், இதில் ஃபெயில் ஆகிட்டா இங்கே வேலை கிடைக்காதுன்னு திரும்ப வரணுன்ற ஒரு எண்ணத்தினால் அவர் அப்படி வேண்டுமென்றே தான் செய்தாராம். அப்படி தான் இந்த பரோடா, இங்கிருந்து இந்தியாவிலிருந்து பரோடா மன்னர் கெய்க்வாட் என்ற ஒரு இளவரசர் அங்கே இருந்தார். இவருடைய படிப்பு, இந்த அறிவெல்லாம் பார்த்தார். அவர் அந்த கேம்பிரிட்ஜ்
யூனிவர்சிட்டிக்கு வந்திருந்தார். அங்கே தான் இவர் படிச்சிருக்கார். இப்போவும் நம்மளோட இந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் போனால் நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய ஸ்டாச்சு இருக்குது. பின்னாடி அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டாங்க, பகவான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பகவான் நம்மளுடைய யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரே எல்லாம் தெரிந்து கொண்டு அவருக்கு ஒரு ஸ்டாச்சுவே அங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. நம்மலாம் போய் பார்த்தா, யார் பார்த்தாலும் போனால் பார்க்கலாம், அங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இவருடைய புகழ் நமக்கு இங்கே அவ்வளோவா தெரியல இந்தியாவில், ஏன்னா இன்னும் அறியாமலே இருக்கோம். ஆனால் அவர்களெல்லாம் தெரிந்து விட்டார்கள். வெளிநாட்டினவர்களுக்கு நம்ம ஸ்ரீ அன்னையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை பற்றி நிறைய தெரியும். இப்போ தான் நமக்கெல்லாம் இந்தியாவிலே தெரிய வருகின்றது. அப்படிப்பட்ட பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இந்தியாவிற்கு வந்து மும்பை துறைமுகம், அப்பொழுதெல்லாம் பம்பாயின்னு சொல்லுவாங்க, இப்போலாம் மும்பைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த துறைமுகம், அந்த அப்போலோ பந்தர், அந்த போர்ட்டில் வந்து இறங்கி இந்திய மண்ணில் காலை வச்ச உடனே அவருக்கு ஒரு இனம் தெரியாத ஒரு அமைதி தனது மனதில் ஏற்பட்டுதான். சொல்லுவாங்க இல்லையா, மனசில் வந்து என்னவோ ஒன்றுமே பாரமே இல்லை, என்ன இப்படி எவ்வளோ அமைதி இருக்குது அப்படின்னு திடீர்னு நமக்கெல்லாம் ஏற்படும் எல்லோருக்கும். அதே மாதிரி பகவானுக்கு வந்து இத்தனை நாள் அவ்வளோ ஏதோ ஒரு பாரம் அவரை அழுத்தி கொண்டே இருந்துதான் சிறு வயதிலிருந்தே. அப்போ அது டார்ஜிலிங்கில், இங்கே இந்தியாவில் டார்ஜிலிங்கில் சின்ன வயசில் படிக்கிறச்சே ஏற்பட்ட அந்த அழுத்தம் நம்ம இந்தியா மண்ணில் கால் திரும்பி வச்ச உடனே தான் அவருக்கு அந்த அழுத்தம் போய் ரொம்ப ஒரு அமைதி, அமைதி கிடைத்ததான். அது மாதிரி அவருக்கு 2-3 முறை இங்கே இந்தியாவுக்கு வந்து 2-3 இடத்துக்கு போகும்போது அது மாதிரி கிடச்சிது. அதெல்லாம் நம்ம அவருடைய சரித்திரத்தில் பார்ப்போம். நம்ம அவருடைய சரித்திரத்தில் நிறைய அற்புதங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு. அது ஒரு நாள் நம்ம பார்ப்போம். நம்ம பகவானுடைய திருச்சரிதத்தை ஒரு நாள் கதை வடிவத்தில் நாம் பார்ப்போம். இப்போ நம்ம சுருக்கமாக சொல்கின்றேன், எதற்காக இந்த சாவித்திரி என்ற காவியம் வந்தது அப்படின்றது. இன்றைக்கு தலைப்பு நம்ம சாவித்திரி சுருக்கத்தை தான் தமிழில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இதை பற்றி நம்ம சொல்லணும் இல்லையா, ஏன்னா அவர் எதற்காக இங்கே வந்தன்றது சொல்லணும். அவர் சுதந்திர போராட்ட வீரர். அதை வந்து ஜெயிலில் அடைச்சிட்டாங்க ஆங்கிலேயர்கள். அவருடைய பேச்சு திறமையால் அப்படியே கும்பல் கூட்டங்கள் அவர் பின்னாடியே அலமோயிருது. இதனால் அவர் ஆபத்தை அவரை வெளியில் விட்டான்னு சொல்லி ஒரு பொய் வழக்கையை போட்டு ஜோடித்து அப்படியே வெளியில் வராமல் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அந்த ஜெயிலில் அடைக்கும் பொழுது அது குதிரை கொட்டடி இருக்குல்ல, அங்கே போய் அடைத்து விட்டார்கள். எல்லோர மாதிரி காமனாக ஒரு அறையில் ஜெயிலில் அடைக்கவில்லை. ரொம்ப அதெல்லாம் படித்தா நமக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும். அவர் ஜெயிலில் என்னெல்லாம் அவஸ்தைப்பட்டான்றதெல்லாம் படித்தா ரொம்ப அவஸ்தை. அதெல்லாம் சொன்னால் இப்போ நமக்கு இந்த சாவித்திரி சுருக்கத்தை பார்ப்பதற்கு நேரம் இல்லாமல் போய்விடும். இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்பொழுது ஜெயிலில் அவருக்கு காட்சி அளித்து நீ உன்னுடைய பணி இது கிடையாது, உனக்கு சீக்கிரமே விடுதலை இங்கிருந்து கிடைத்து விடும், ஜெயிலிலிருந்து நீ வெளியில் போன உடனே நேராக புதுவைக்கு போ அப்படின்னா. புதுவை என்பது பாண்டிச்சேரி, அப்போல்லாம் புதுவை என்று தான் சொல்வார்கள். அங்கே வந்து பிரெஞ்சு ஆதிக்கம் நடந்து கொண்டிருந்தது. நீ அங்கு போய்விடு, இந்த ஆங்கிலேயர்கள் கண்ணில் படாமல் அங்கு போய் உனக்கு என்கின்ற ஒரு பணி இருக்கின்றது, அதற்காகத்தான் நீ பூமியில் வந்திருக்கிறாய், அதற்காக தான் நீ இங்கு அவதரித்திருக்கிறாய், அதனால் உனக்கு இந்த வேலை கிடையாது, கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும் இந்தியாவிற்கு. எப்பொழுது என்றால் அது கிடைக்கிறது உன்னுடைய பெயர் சொல்கின்ற மாதிரி ஒரு தினத்தில் வரும் என்றார். அதுதான் இன்றைக்கு ஆகஸ்ட் 15 பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பகவான் பிறந்த தினமான இந்த ஆகஸ்ட் 15 தான் சுதந்திரமும் கிடைத்தது. ஆகஸ்ட் 15 இப்படி இரண்டும் ஒன்றான நாள், இந்த மிக முக்கியத்துவமான நாள். இதை பற்றி இப்பொழுது பார்த்தோம். இதை விவரமாக வேறொரு நாள் பார்க்கலாம். பிறகு அவர் பாண்டிச்சேரியில் போய் பூரண யோகத்தை மேற்கொண்டார். அதாவது 40 நாள் தனிமையில் தனது யோக நிலையில் இருந்து ஆன்மீகத்திற்காக வழி செய்தார். என்ன ஆன்மீகம் என்றால் அதிமன ரூபத்தை, அதாவது அதிமானச மன ஒளியை இங்கு பூமிக்கு கொண்டு வந்தார். அப்படின்னா என்ன என்றால் சுப்ரமெண்டல் பவர் என்று பெயர். இந்த சுப்ரமெண்டல் பவர் தான் வந்து நமக்கெல்லாம் வந்து மனிதனை அடுத்த நிலைக்கு பரிணாம வளர்ச்சிக்கு கொண்டு போகும் ஒரு நிலை. அந்த எவல்யூஷனுக்காக தான் அவர் யோக நிலைக்கு போனார். எதற்காக நம்மெல்லாம் தெய்வ நிலைக்கு கொண்டு போகணும்? மனிதனிலிருந்து அடுத்த நிலைன்றது தெய்வ நிலை. அதற்கு கொண்டு போகணுன்னாக்கா நம்மளை கொண்டு போனால் அது நிரந்தரமான இன்பம் நமக்கு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம இருக்கிறதெல்லாம் என்னென்னா அப்பப்போ வந்துட்டு திரும்பி இந்த பிறவிட கொஞ்சம் நாள் இருக்கும்,
இன்பமும் துன்பமும் மாறி மாறி அடைந்து விட்டு பிறகு இறந்து விடுகிறோம். திரும்பி அடுத்த பிறவி எங்கு பிறப்போம் என்று தெரியாது, எப்படி வேணால் பிறப்போம். இப்போ நம்ம பண்ண இந்த கர்மாக்களால் நம்ம பூச்சியாகவும் இருப்போம், மிருகமாகவும் இருப்போம், மனிதனாகவும் இருப்போம். ஆனால் இந்த மனிதன் என்பது ஒரு உயர்ந்த நிலை. அதே பகவான் நமக்கு இப்போ கொடுத்திருக்கிறார். எதற்காக கொடுத்திருக்கார்? நம் இறைவனை அடைவதற்காக தான் கொடுத்திருக்கார். அது பாதி பேருக்கு தெரிவதில்லை. அந்த அறியாமையிலேயே நம்ம இன்னும் இருந்து கொண்டு வெளி உலக பொருட்களில் தான் நாட்டத்தில் இருந்துட்டு நம்ம இப்படியே தான் உழன்று கொண்டே இருக்கின்றோம். அதனால் நமக்கு பிறவி வந்துட்டே தான் இருக்குது. அதனால் மரணம் என்பது தொடர்ந்து நமக்குள்ளே நடந்துகிட்டே இருக்குது. அதாவது ஒரு நாணயம் இருக்கு இல்லையா, அந்த நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கும். அதாவது பிறப்புனாக்க இறப்பு என்று இருக்கும். அதாவது நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம இந்த மரணம் என்பது நிழலாக அப்படியே தொடர்ந்து கொண்டே தான் போகிறது. அதை நம்ம ஏற்றுக்கொள்வதே இல்லை. அது ரொம்ப கசப்பாக இருக்குது. மரணம்னாலே நமக்கு ஒரு மிகவும் கசப்பான ஒன்றாக இருக்கின்றது. இதற்கு என்ன காரணம்னா மரணத்தை பற்றி, அதாவது சாவை பற்றி இந்த மனம் இருக்கே கொண்டுள்ள ஒரு பயம்தான். நமக்குள்ள ஒரு பயம் இருக்குது. அந்த பயம்தான், அது யாரையும் விடலை. சின்னவங்களாக இருந்தாலும் சரி, வயசான முதியவர்களாக இருந்தாலும் யாருமே இதுக்கு ஒரு விதிவிலக்கு இல்லை. இப்படி நம்ம மரணத்தினால் தான் உழன்று கொண்டே இருக்கின்றோம். கண்டிப்பாக பிறப்புன்னு தான் ஒரு நாள் எப்போ வேணாலும் இறப்புன்னு வரும். நமக்கு எழுதி ஸ்டாம்ப் குத்தி நமக்கு பகவான் அனுப்பி உள்ளார். இந்த காலகட்டத்திற்குள் நமக்குள் இந்த கர்மாக்களை நாம் முடித்தாக வேண்டும். அது முடிக்கலைன்னா டப்புன்னு எந்த நேரம் அது அவர் எழுதியிருக்கா டப்பார இந்த கர்மா முடிஞ்சதோ இல்லையோ பிடுங்கி கொண்டு போய் விடுவார். யார்? மரணதேவன். அவருடைய பணியை அவர் செய்து விடுவார். திரும்பி அந்த கர்மா முடிவுக்கு அடுத்த பிறவி நம்ம இப்போ சேர்த்துருப்போமே அதுவும் மூட்டையில் போகும், கர்ம மூட்டையில். இப்படி தான் நம்மளுடைய கர்மாக்கள் இப்படி வளர்ந்துட்டே போய் பிறவி 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 என்று போய்கொண்டிருக்கிறது. இது தான் நம்மளுடைய திருவள்ளுவர் கூட சொன்னார். என்னென்னா, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அதாவது உறங்குவது போலும் சாக்காடுன்னு என்ன, நம்ம தூங்கி எழுந்துக்கிற மாதிரி தான். ஆனால் இந்த இறப்பு, நம்ம செத்து போகிறதுன்றது தூங்குற மாதிரி. திரும்பி விழித்து கொள்கிறோம்ல, அதுதான் பிறப்பான். உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் பெருந்தொகை கூறியுள்ளார். அதே மாதிரி இன்னொரு நோக்கு சொல்லியிருக்கார். குறளில் நிறைய அவர் சொல்லியிருக்கார். நமக்கு தெரிஞ்சது இது 2-3 அடிக்கடி எல்லோருக்குமே இதை தெரியும் இல்லையா? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி செய்யறாதான்பா. என்ன பிறவி பெருங்கடல்ன்றது? பிறவியான இந்த பெருங்கடல் நீந்துட்டே இருக்கும், கரையே தெரியல, எப்போ போய் நீந்தி முடிப்போன்னே தெரியாது. ஏன்னா பிறக்கிறோம் இறக்குறோம், திரும்பி பிறக்கிறோம் இறக்குறோம். இப்படி இந்த பிறவி அந்த சூழலையே நம்ம சுழண்டுட்டே இருக்கோம். அது எப்போ நமக்கு முடிவுக்கு வரும்னாக்க, எப்போ நம்ம இறைவனை போய் அவர் பாதத்தில் நீ தான் சமர்ப்பணம், உன்னிடம் சரணம் அடைகின்ற உன் பாதத்தில் என்று சொல்லணும். ஏன்னா இந்த பகவான் நம்மளை இந்த சிருஷ்டி செஞ்சதே அவர்கிட்ட நம்ம போய் சரணடைகிறதுக்கு தான். அவர் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்வாராம் தன்னுடைய அன்பர்கள்கிட்டலாம் பேசும்பொழுது ஆசிரமத்தில், எதற்காக அந்த சிருஷ்டியை இறைவன் பரமாத்மா நம்மளாம் அந்த சிருஷ்டியை இந்த உலகத்தில் படைச்சிருக்கான்னா, அவருக்கு திடீர்னு ஆசை வந்தது, நம்மளையே நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் ஒளிஞ்சுண்டு. நம்மளை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவர்கள் அதாவது ஹைட் அண்ட் சீக், கண்ணாமூச்சி விளையாட்டுன்னுவாங்க. அவருக்கு ஆசையாக இருந்தான், நம்மளை யாரும் தெரிஞ்சுக்கணும், கண்டுபிடிக்கிற ஆளாக பார்க்கணும் நம்ம ஒழிஞ்சு அப்படின்னு ஒரு ஆசை அதனால தான் இந்த சிருஷ்டியை படைச்சி நிறைய உயிரினங்கள்லாம் படைச்சிட்டு அதில் மனிதனை பரிணாம வளர்ச்சியில் கொண்டு 6 அறிவு படித்து அதில் நமக்கு ஒரு அறிவை கொடுத்து நம்ம இறைவன்கிட்ட போய் சேர்றோமா, இதை யார் நம்மளை இது படைச்சான்னு நம்ம தெரிந்து கொள்ளணும் இல்லையா? நம்மளாம் இத்தனை நாள் என்ன நினச்சிட்ருக்கோம், இதெல்லாம் நம்ம தான் செய்கிறோம், நான் தான் செய்கிறோம் அப்படி நம்ம நினச்சிட்டுருக்கோம். அதாவது ஒரு வேலை செய்கின்றோம் என்று நினைத்து கொள்ளுங்கள். கையால் இப்போ பிசைகிறோம் அன்னத்தை, சாதத்தை பிசையிறச்சே சாதம் வெடித்து அது சாதத்தை தட்டில் போட்டு அதை பிசைஞ்சு அதை வாயில் கொண்டு போய் சாப்பிட்றோம். நம்ம என்ன நினச்சிருக்கோம், நம்ம தான் சாப்பிட்றோம், நம்ம தான் பிசைகிறோம், நம்ம தான் எல்லாம் பண்ணுறோன்னு நம்ம வேலைகள்லாம் நம்ம நினச்சி கொண்டிருக்கிறோம் நான் என்று. இல்லையே, நமக்குள்ளே இந்த ஆற்றல் கொடுக்கலன்னா இந்த கை எப்படி நகரும், இந்த கை எப்படி பிசையும், விரல் எப்படி கொண்டு போகும், கை எப்படி வாய்க்குள்ளே போகும், இப்படிலாம் நமக்கு தெரியணும். எப்படி முழுங்குறோம், இதெல்லாம் நமக்கு தெரிவதில்லை. அதுக்குள்ளே நமக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்குது இல்லையா? அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது எங்கே இருக்குது, ஏது இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு கரண்ட் இருக்குன்னா, கரண்ட்டுன்றது ஒரு உணர்வு தான். கரண்ட்டை யாராலும் பார்த்துருக்கோமோ? கண்டிப்பாக பார்க்க முடியாது.
உடனே எல்லோரும் சொல்லுவாங்க எங்களுக்கு தெரியுங்க எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸ்லேருந்து வருது. அப்புறம் அது வீட்டுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அங்கேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம கனெக்ஷன் கொடுத்துருப்போம், மீட்டர் பாக்ஸ் இருக்கும், அங்கேருந்து நமக்கு வாஷிங் மிஷின், கிரைண்டர், ஃபேனு, ஏசி இப்படி வரும் எங்களுக்கு தெரியும். சரி, வருது இல்லையா? கரண்ட் வருது. அந்த கரண்ட் எப்படி இருக்குன்ற நமக்கு கண்ணில் பார்த்துருக்கோமோ? பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு உணர்வு தான். கரண்ட் இல்லைன்னா என்ன ஆகும்? தவித்து விடுவோம். வெளிச்சம் இருக்காது, இருட்டாக இருக்கும், காற்று இருக்காது. இப்போ இதெல்லாம் இன்னும் நிறைய நமக்கு இந்த இப்போ பாத்திரம் தேய்க்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் வந்தாலும் ஒரு நாளைக்கு கரண்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால் இந்த ஆற்றல், கரண்ட்டு என்கின்ற ஆற்றல் இல்லைன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி நமக்குள்ளே இந்த ஆற்றல் இல்லை என்றால் நாம் மிகவும் கஷ்டப்படுவோம். ஒரு நாளைக்கு இந்த விரல், இந்த கையில் இருக்கிற ஒரு விரல் காயப்படட்டமோ இல்லை அடிபடட்டமோ, அது உள்ளே ஃப்ராக்சர் ஆகட்டமோ, என்ன அவஸ்தைப்படுவோம். அப்போ தான் தெரியும். அதாவது துன்பம் வரைச்சி தான் நம்ம இறைவனை போய் நாடுவோம். அதைத்தான் இங்கு இந்த சாவித்திரிலையும் ஒரு பகுதியில் வரும், ஊழ்வினைன்ற ஒரு பகுதியில் நாரத முனிவர் சொல்லியிருப்பார். துன்பம் வரும் பொழுது தான் நம் இறைவனை போய் தேடுவோமோ, அப்போ தான் அவரை போய் நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். ஏன் எனக்கு இந்த துன்பம், எனக்கு எதனால் இப்படி வந்தது, இந்த கஷ்டத்தை போக்கணும். அப்போ தான் நம்ம இறைவனையே நாம் நினைப்போம். இன்பத்தை, சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருந்தால் கண்டிப்பாக அந்த சந்தோஷத்திலேயே மூழ்கி விடுவோம், நம்ம இறைவனை நாட மாட்டோம். இப்படித்தான் நம்மளுடைய இந்த பிறவியானது நடந்து கொண்டே இருக்கின்றது. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சாவித்திரி என்ற ஒரு பேர் இலக்கியத்தை நெடும் காவியமாக அழகான ஆங்கிலத்தில் ஏற்றியுள்ளார். அதாவது ஆன்மாவை தேட முயலும் மனிதன் படித்து உயர்வதற்காகத்தான் இந்த சாவித்திரி என்ற ஒரு அற்புதமான காவியத்தை அவர் எழுதியுள்ளார். ஒருத்தர் வந்து நம்மெல்லாம் சாதாரண வாசகம்லாம் இந்த காவியத்தை படிக்கிறச்சே கண்டிப்பாக புரியவே புரியாது, ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன் என்று சொன்னால் இது வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய மனதிற்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு கருத்து, அதோட வெளிப்பாடு தான். ஏன்னா சாவித்திரி வந்து அவருடைய அகக்காட்சி, அதாவது அவர் அப்படியே உள்ளுக்குள்ளே தியானம் செய்து யோக நிலை புரிந்து தான் அதை எழுதினார். அப்போ கிடைத்த ஒவ்வொரு யோக நிலையிலையும் கிடைத்து கொண்டிருந்த அந்த அனுபவத்தின் மூலமாக தான் அவர் எழுதினார். அவரே சொல்வாராம், பகவான் ஸ்ரீ அரவிந்தரே சொல்லுவார், நான் யோக நிலையில் இருக்கிறச்ச முதல்ல ஒரு மனசுன்னு ஒன்று இருக்கும். எல்லோருக்குமே நம்ம மனதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அந்த மனதுன்றது எண்ணங்கள்லாம் உருவாகிட்டே இருக்கும். நேனோ செகண்ட்ஸில் அது வெளியில் நிறைய வந்துகிட்டே இருக்கும் வெளியிலேருந்து. அந்த தாட்ஸ் வந்து நம்மளால் அடக்கவே முடியாது. அது ஒரு குதிரையை கடிவாளம் கொண்டு அடக்கிற மாதிரி நம்ம பயிற்சி செய்தால் ஒழிய அதை அடக்கவே முடியாது. நம்ம தியானத்தில் உட்காருவோம் சாதாரணமாக, ஆனால் உட்கார்ந்துட்ட அடுத்த நிமிஷமே நம்ம எல்லாம் அழகாக இங்கே உட்காரணும் அங்கே உட்காரணும், ரொம்ப அது ப்ரீ பிளான் பண்ணி அது உட்கார்ந்துட்டு ஃபேன் காற்று அடியில் உட்காரணும், கொசு கடிக்கக்கூடாது, என்னென்னவோ நம்ம அதுக்கு தியானம் செய்கிறது என்னவோ ஒரு நிமிஷம் கூட உட்காரது இல்லை, 2 நிமிஷம் கூட கண்ணை மூடிட்டு அது மனசை அடக்க முடியல. ஆனால் அதுக்கு அரை மணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு உட்காந்துப்போம். அதற்குள்ளேயே நிறைய தடங்கல்கள் வரும். அப்படியே நம்ம உட்கார்ந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டால் நேனோ செகண்ட்ஸில் இந்த மனசு எங்கெங்கேயோ வெளில போயிட்டு வரும். சில அமெரிக்காவுக்கெல்லாம் போயிட்டு அங்கேருந்து கூட வந்துடும். அந்த அளவுக்கு அதோட வேகம், அதாவது காற்றை விட அதிகமாக அந்த அளவுக்கு இந்த மனதை வந்து வேகமாக செயலாற்றும் திறன் இருப்பதனால் அதை அடக்குவது என்பது மிகவும் கடினம்தான். நம்ம ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு கண்ணை மூடுறதோ அடுத்த நிமிஷம் நம்மளே டயத்தை செட் பண்ணிட்டு போகணும். 10 மணிக்கு உட்காந்துட்டுருக்கோம்னாக்கா, சரி நம்ம ஒரு 10:15 எழுந்துட்டு அடுத்த வேலையை செய்யணும். இதுதான் நம்மளுடைய தாட்ஸ் வரும். உட்காருவோமே தவிர, ஆனால் கண்ணை நினச்சிட்டு இருப்போம். நம்ம அமைதியாக எல்லோரும் நினச்சிட்டு இருப்போம் தியானத்தில் இருக்கானோ, ஆனால் நம்ம நினைவு ஃபுல்லாக வெளியில் தான் இருக்கும். அடுத்து என்ன காரியம் செய்யலாம், எங்கே போகலாம், இப்படி பண்ணலாம், இப்படி தான் நமக்கு வெளிப்புற உலகில் தான் நமக்கு மனசு சஞ்சரித்து கொண்டே இருக்கும். இப்பேற்பட்ட மனசை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் முன்பே, அதாவது லண்டன்லேருந்து வந்தார் இல்லையா, வந்தது ஒன்றே பரோடாவில் இருக்கிறச்சியே அவர் வந்து நிறைய இந்த பழங்கால அவருக்கு ரொம்ப புஸ்தக பிரியர், அதனால் அவர் நிறைய படிச்சிருக்கார். ஆனால் லண்டனில் இருக்கிறச்சே அவ்வளோ இந்த சாஸ்திர சம்பிரதாயத்திலலாம் அவ்வளோ ஈடுபாடெல்லாம் கிடையாது அவருக்கு. அவர் இன்னும் ஒரு ஆன்மீகவாதியும் கிடையாது, அதுக்காக நாத்திகவாதியும் கிடையாது.
அப்படியே இருப்பார், எதுலையுமே நாட்டமே இருக்காது, பாட்டுக்கு இருப்பார், எல்லாம் பண்ணுவார், கவிதை ஒண்டி தான் எழுட்டுவார். ஆனால் இந்த விடுதலைக்கு மாத்திரம் எப்படியாவது போராட வேண்டும்னு ஒரு வைராகியம் அவருக்குள்ள ஒரு ஆவேசம் இருந்து இங்கே வந்தார். ஆனால் அது வேறு விதமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியதால் அவர் இங்கே புதுவைக்கு வந்து யோக நிலையில் இருந்தார். இருந்த பொழுது அவர் யோக நிலையில் 40 வருடம் அந்த தனிமையில் இருக்கிறச்சே அவருக்கு அந்த மனசை அடக்குகின்ற பக்குவம் இருந்தது. ஏனென்றால் முதலே பரோடாவில் கற்றுக்கொண்டு விட்டார், பிராணாயாமம் பயிற்சியெலாம் எடுத்துன்றதுனாலையும் என்னவோ அவருக்கு அந்த மனசை அடக்கிற பக்குவம் வந்து விட்டது. இந்த மனசை அடக்கின்றே இருக்கிறதுனா அடுத்த நிலைக்கு என்னென்னா அதுக்கு பேர் உயர் மனநிலைன்னு பேர். நமக்குள்ளேயே எல்லாருக்குள்ளேயும் நம்ம ஆன்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே மறைஞ்சு இருக்கின்றார் ஆத்மா. அந்த ஜீவாத்மான்றது அதுதான் அப்படியே பரமாத்மா கிட்டேருந்து இந்த ஜீவாத்மா அந்த ரிஃப்ளெக்ட் நமக்கு பிரதிபலிக்கிறது, ஒவ்வொரு ஆற்றலையும் கொடுத்து கொண்டு இருக்கின்றது. எல்லாம் ஒன்று தான், அங்கேருந்து ஒரு பிரிவு தான் உள்ளுக்குள்ளே எல்லோருக்குள்ளேயும் உட்கார்ந்துட்டுருக்கிற எல்லோரும் ஒன்று தான். ஆனால் அவரவர்கள் செய்த கர்மப்படி இருக்கின்றது. அதெல்லாம் ஒரு மாயையோட சக்தி தான் வெளிப்பாடாக இருக்கின்றது. இதெல்லாம் பொய் என்று பிறகு புரியும் நமக்கு. இப்போது அதில் நம்ம நுழைய வேண்டாம். இந்த சாவித்திரியில் இந்த மனசை அடச்சுன்னு ஒரு உயர் மனநிலைக்கு போகிற அந்த உயர் மனநிலையானது உலகத்திலலாம் நிறைய இடத்துக்கெல்லாம் போகும். அடுத்தது மேல்நிலை என்று பேர், மேல் மனநிலை. அந்த மேல் மனநிலையில் போனால் ஒரே இடத்துல அப்படியே நம்ம சஞ்சரிக்கலாம் ஒரே உலகத்தை. அதுக்கு மேலே அதிமன உயர்நிலை என்று பேர், அதுதான் சுப்ரமெண்டல் பவன் பேர். அங்கே தான் பரமாத்மா இறைவன் இருக்கின்றார். அந்த ஒளியானது தான் நமக்கு உள்ள ஆற்றலையெல்லாம் கொடுக்குறது. நம்ம வந்து அடுக்கடுக்காக இருக்க மனசு, ஏன்னா அதெல்லாம் அடக்கணும். சும்மா லேசாக அப்படியே உட்காந்துட்டு நம்ம தியானம் பண்ணோன்னே வந்துடும்ன்றதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்து அந்த அதிமான உயர்நிலைக்கு போய் அந்த அதிமானச பரிணாமன்றது இருக்குது. அந்த தான் அதான் நம்ம மனசை வந்து தெய்வமாக போகிறது. அங்கே போகணுன்னா தெய்வ நிலைக்கு நம்மளை உயர்த்தி விடும். அப்படி ஒரு கட்டுக்காப்போடு நம்ம அந்த தியானத்தில் ஈடுபட்டு ஒரு பூரண யோகமாக வெளிப்புற நிகழ்ச்சியிலலாம் கலந்துக்காமல் மனசை அதிலெல்லாம் செலுத்தாமல் நம்ம செய்யணும். செஞ்சுட்டே இருக்கிறச்சே கண்டிப்பாக தெய்வ நிலைக்கு கண்டிப்பாக நம்மலாம் உயர்வோம். அந்த முயற்சியில் தான் அவரது மனம் ஈடுபட்டு கொண்டு இருந்தது. அதாவது நம்ம எல்லோருமே ஈடுபடலாம் தெய்வமாக. உடனே நம்ம எல்லோரும் எப்படி இங்கே உட்காருது, நம்ம இவ்வளோ வீட்டில் வேலை இருக்குது, நம்ம பாட்டு உட்காந்துக்க முடியாது. 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் செலுத்த முடியாதா? கண்டிப்பாக இறைவனுக்காக ஒதுக்கலாம்ல. பழக்கம்தானே எல்லாம் பழக்கம்தான். நம்ம வேலை செய்து கொண்டே தியானத்தில் முயற்சி செய்ய நம்ம முற்படலாம். அது பழக்கத்தில் தான் வரும்னா, அதுதான் நம்ம தினமே ஒரு பழக்கத்தில் ஒரு காரியம் செஞ்சுட்டே இருந்தோம்னா அந்த பழக்கம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நமக்கு இப்போ நம்ம பேர் வந்து என்னன்னு நம்ம நான் ஆண் நான் பெண்ணு நம்ம எப்படி தெரிஞ்சுட்டோம்? பழக்கத்தில் தானே. நம்மளுடைய பேர் என்ன? நான் ஹேமா, மகேஸ்வரி, சரஸ்வதி அப்படின்னு பேரை கூப்பிடச்சே திரும்பி பார்க்குறோம் இல்லை. நான் வந்து சரஸ்வதினா கூப்பிட்டா திரும்பட்டேன், ஏன்னா பழக்கம். சிறிய வயதில் குழந்தையிலேருந்தே கூப்பிட்டு நம்மளை பழகி இருப்பார்கள். அதே போல் தான் நாம் தினந்தோறும் காலையில் எழுந்த உடனேயே போய் நமது காலை கடன்கள்லாம் முடிச்சுப்போம். ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷ் எடுப்போம், பேஸ்ட் எடுத்து தீர்த்துவோம், பல்லை தேய்த்து கொள்வோம். அப்படி பல்லு துளக்கும் பொழுது என்ன, நமக்கு ஏதோ ஒரு எண்ணங்கள் தான் ஏற்படுமே தவிர பேஸ்ட்டை எடு, ப்ரெஷ்ஷை எடு, இப்படி ப்ரெஷ்ஷில் இவ்வளோ தூரம் பேஸ்ட் தீர்த்து அப்படிலாம் நம்ம நினைக்கிறோமா? ஏதோ ஒன்று ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டுருப்போம். இன்னொன்று உதாரணம் கூட நம்ம சொல்லலாம், குளிர்த்தினா நம்ம ஆட்டோமேட்டிக்காக எடுத்து போர்வையை போர்த்திக்கொள்கிறோம். இந்த கை எடுத்து தூக்கத்திலே போர்த்திக்கும் இல்லையா? அதெல்லாம் பழக்கம் தானே. அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே பழக்கத்திலே நம்ம வந்து இந்த கை இப்படின்னு அப்போ சொன்னேன் இல்லையா, போன சிறிது நேரம் முன்பு சொன்ன மாதிரி தான் கையால் பேசுறது, ஆற்றல்லாம் வருது தானே பழக்கத்தில். இதை வந்து கடவுள் கொடுத்த ஆற்றல். இது கடவுள் தான் எனக்கு இன்றைக்கி இந்த காரியம் கொடுத்துருக்கார், கடவுள் தான் இதை பிரசாதமாக இன்றைக்கு கொடுத்து, அப்படி ஒரு மனநிலை பக்குவ நிலை வரணும். அந்த நிலை வந்துடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்யும் பொழுது வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளே தோன்றா மாதிரி செய்யணும். செஞ்சுட்டா எல்லோரையும் சமநிலையோடு பாதிக்கிற எண்ணமும் வரணும், அதையும் செய்யணும். பொறாமையெல்லாம் இல்லாமல் ஒருத்தரையும், அதாவது இவன் இப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி வீடு வாங்கியிருக்கான், அப்படிலாம் நம்ம கம்பேரே பண்ண வேண்டாம். நம்ம பாட்டு சமமாக நமக்கு கொடுத்த இறைவன் கொடுத்தது அப்படி என்று தினம் பிரசாதமாக எல்லாவற்றையுமே எண்ணிக்கொண்டு நம்ம காரியத்தில் ஈடுபட ஆரம்பிச்சு அது பழக்கத்தில் வந்துவிடும். அதுவே ஒரு தெய்வ சக்தி தான். அப்படி வந்துட்டே இருக்கிறது அதுதான் தெய்வ, அதுவே ஒரு தியானம். அதுதான் தியானம். நீ தனியாக உட்கார்ந்துட்டு பண்ணணுன்னே கிடையாது. ஏன் உட்கார்ந்துட்டு பண்ணணும் என்று சொல்கின்றார்கள்ட்டா சர்க்குண தியானம் பேர். ஏன்னா ஒரு உருவம் இப்போ பாரு, நமக்கு அரவிந்தர் அண்ணியை தியான மையத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சு ஒரு சூழ்நிலையை இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சு ஊதுவத்தில ஏற்றி ஒரு அமைதியான சூழ்நிலையை உண்டு பண்ணால் மனசு கொஞ்சம் பக்குவப்படும்.
சித்த சுத்தி அடையும் சொல்லுவாங்க. பூஜை நமஸ்காரம்லாம் பண்ணுறது எப்படின்னா சித்த சுத்தி. இங்கே வந்து அப்படியே அன்னை அரவிந்தர் முன்னாடியே உட்காரோன்னா அவதாரங்கள் நாம் இருந்த காலத்தில் வந்து வாழ்ந்து விட்டு சென்று நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல கொள்கையெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை தெய்வ முயற்சிக்கு செய்து விட்டு போயிருக்கிறார். இவ்வளவு கடினமாக இவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையில் கூட சொந்த இதெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி யோக நிலையில் 40 வருடம் தனியாக இருந்தார். யார்? பகவான் ஸ்ரீ அரவிந்தர். நம்ம கிருஷ்ண பகவான் கூறிய அந்த கட்டளை மனசில் ஒழித்தது இல்லையா, அந்த குரலுக்கு ஏற்றவாறு புதுவைக்கு வந்து இந்த பாண்டிச்சேரியில் 40 வருடம் தனிமையில் இருந்தபோது நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார். அப்பொழுதுதான் பராசக்தி ஸ்ரீ அன்னை துணைக்கு வந்து இந்த யோக நிலைக்கு, அதாவது மனுடனை தெய்வ நிலைக்கு, இந்த மானுடனை தெய்வ நிலைக்கு உயர்த்தணும். அதாவது நிரந்தர இன்பம் அவனுக்கு வேண்டும், மரணமில்லா துன்பத்தை அடைய வேண்டும். அதற்காக அவர் பாடுபட்டார். எல்லோருமே பாடுபட்டார்கள், நிறைய ஞானிகள் துறவிகள். ஆனால் முக்தி அடைஞ்சார்கள். அவர்கள் மட்டும் முக்தி அடைஞ்சு, அதாவது தனிப்பட்ட முறையில் தனக்கு இனிமேல் கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு அதை பார்த்தா ஒரு செல்ஃபிஷ்னஸ் தான். அதாவது தன்னை மாத்திரம் கிடச்சா போகிறன்னு போயிட்டாங்க. எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க நீ ஃபாலோ பண்ணுன்னு. ஆனால் தான் வந்து அந்த இன்பத்தை நிரந்தரமாக அடைய அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இங்கு பூமியில் இருந்துட்டு போயிருக்கார்கள். ஆனால் அதே போல் இவர் நமது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இல்லை. எப்படி? எல்லோருக்காகவும் பாடுபட்டார். எல்லோருக்காகவும் 40 வருடம் ரொம்ப கடும் தவம். நம்ம சொல்கிறது ஒரு 10 நிமிஷம் 2 நிமிஷம் நம்மளால் உட்கார முடியல. அவர் 40 நிமிஷம் இருந்து இந்த அதிமன ரூபத்திற்கு அந்த உணர்வை, அந்த சுப்ரமெண்டல் பவர் சக்தியை அப்படியே கீழே இறக்கி பூமியில் வச்சுருக்கார். அந்த பூமியில் இறக்கும்போது அவருடைய ஸ்தூல உடம்புல தான் அதை இறங்கித்தான். அந்த சக்தி தாங்க முடியாமல் தான் அவர் சமாதி ஆகிவிட்டார். அப்பொழுது தான் பராசக்தி வந்து அந்த பூர்ண யோகத்திற்கு அந்த தடங்கள்லாம் வராமல் அவரை இவ்வளோ தூரம் உயர்த்தினது காரணம் நமது ஸ்ரீ அன்னை பராசக்தியானவள். எங்கேருந்து வந்தாங்க? ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தாங்க. இதுக்கு நான் ஒரு சிறிய ஒரு இது சொல்கிறேன். ரொம்ப தமாஷான எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது. நான் இந்த மாடம்பாக்கத்தில் பிரமிடு தியான மையத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கும் பொழுது எனது தெருவில் ஒரு 2 வீடு அருகாமையில் ஒரு பெண்மணி வந்து என் காது பட கமெண்ட் அடித்தாங்க. ஆமாம், இங்கே இருக்கின்ற அம்மனெல்லாம் விட்டுட்டாங்க, இங்கே இருக்கிற அன்னை அம்மன் எல்லாத்தையும் விட்டுட்டு வேற எங்கேயோ கொண்டு வந்து வெளிநாட்டு அம்மனை கொண்டு வந்து இங்கே வச்சு பூஜை செஞ்சுட்டு எல்லாரையும் வர சொல்கிறாங்க அப்படின்னாங்க. எனக்கு வந்து அவங்க சிரிப்புத்தான் வந்தது, அவங்களுடைய அறியாமையை நினச்சி. பராசக்தி எங்கே பிறந்தான? உலகமே சிருஷ்டி அவருடைய காலடியில் தான் இருக்கின்றது. எல்லாமே பொது, எல்லாமே சமம். நீங்கள் வேற நான் வேற கிடையாது, எல்லாரும் ஒன்று தான். மதம் ஜாதி இனம்ன்றது கிடையவே கிடையாது. இதெல்லாம் பொய்மை என்று நமக்கு பிறகுதான் புரியும். அந்த புரிய வைக்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்கார். மரணம் இல்லாமல் ஒரு அதிமானச பரிணாமத்தை கொண்டு வந்து இந்த தெய்வமாக நம்மளை மனுஷனை ஆக்கிட்டாக்க நம்மளாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஒன்று தான். எலும்பு குருதி நாளம் அதெல்லாம் கிடையாது. அப்படி லேசாக இருப்போம். எலும்பு இருக்கத்தான் தான் ஸ்டிஃப்னஸாக இருக்குது. லேசாக இருந்து எங்கே வேணாலும் போவோம், எப்படி வேணாலும் இருப்போம். அந்த மாதிரி ஒரு நிலை வரும். அது கண்டிப்பாக வரும். ஆனால் அது 1000 வருஷம் ஆகும். அது எப்படி ஆகும்? தியானம் செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணி தெய்வன சக்தி வந்துட்டுனா வந்துருமானா? அப்படி இல்லை. இந்த பிறவியில் இந்த தெய்வநிலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நமக்குள்ளே இறங்கும். அடுத்த பிறவியில் அந்த ஆணும் இந்த பெண்ணும் யார் யார் தெய்வமாக இப்படி இந்த பிறவியில் முயற்சி செய்திருக்கிறார்களோ, இறைவனை நாட வேண்டும் என்று தியானத்தில் ஈடுபட்டு முயற்சி செய்தார்களோ, அவர்களாம் அடுத்த பிறவியில் அந்த ஆணும் அந்த பெண்ணும் சேர்ந்த கலவை, அந்த ஜீன், அவங்களுக்கு பிறக்கும் அந்த குழந்தை அந்த தெய்வ நிலைக்கு மாறுபடும். அதுக்கப்புறம் அந்த அவர்களுக்கு பிறக்கும் தெய்வம் அப்படி தான் மாறும். உடனே தடார்னு மாறவே மாறாது. இப்போ விலங்கிலிருந்து ஒரு மனிதன் வந்தானா அவனுக்கு எப்படி மன இயல்பு கொண்ட ஒரு மனிதனாக அந்த மானிடன் மாறினா அது வந்து எவ்வளோ கஷ்டம். முதல்ல குரங்கு எப்படி இருக்குது நாளுக்கு, அப்புறம் அது இப்படி கொஞ்சம் சில சமயம் 2 காலை மாத்திரம் வச்சு கையை வச்சு ஏறும் தாவும் எல்லாம் பண்ணும். அதுக்கு பிறகு ஆதி மனிதன்லாம் பார்த்தா கூனி குறுகி தான் இருப்பான், முதுகெலும்பு வளைந்து தான் இருக்கும். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நிமிர ஆரம்பித்தான். அவனுக்கு 6 அறிவுடன் நமது இறைவன் படைத்தார். நம்மளை உயர்த்தினார், நம்மளை ஒரு பரிணாம அப்படி தான் பரிணாம வளர்ச்சி அடையும். புல் பூண்டு புழு பூச்சி பறவை விலங்கு அப்படின்னு மனுஷன் வந்தான். சடார்னு உடனே நம்ம இன்றைக்கி பண்ணுறோம் நாளைக்கு ஆகணும்னா ஆகாது. அதுக்கு எடுத்துக்கணும். ஆனால் அது ஒரு 1000 வருஷம் ஆகும். ஆனால் இப்போ நம்ம முயற்சி செய்தால்தான் நாம் அடுத்த பிறவியில் தெய்வமாக மாறுவோம். இல்லைன்னா திரும்பி அடுத்தது என்ன
பிறவியாக நம்ம மாறுவோமோ தெரியாது. அதை தான் சொல்லியிருப்போம். இல்லை எங்களுக்கு போரும் இதுதான் அப்படின்னா, நாம் எந்த பிறவில் நாம் இறைவனை அடையணுமோ அப்போ தான் இதெல்லாம் நடக்கும். அதனால் நம்ம இப்போவே இங்கே வரும் அன்பர்கள் அனைவரும் நமக்கு கொடுத்த அந்த வாய்ப்பினை நன்னா பயன்படுத்தி கொள்ளணும். இன்றைக்கு நாம் இந்த பகவானுக்கு செலுத்தும் நன்றியாகும். நம்ம சாவித்திரி சுருக்கத்தை பார்க்குறோம். ஏன்னா ஆங்கிலத்தில் அவர் எழுதினது ரொம்ப கஷ்டம். அந்த ஆங்கிலத்தில் எழுதினது எல்லாராலையும் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. எவ்வளோ புலமை வாய்ந்தவர்கள் கூட ஆங்கிலத்தில் புரிவது கஷ்டமாக இருக்கின்றனர். அதை தமிழில் நிறைய பேர் மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த தமிழ் இலக்கியத்தை கூட ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தையாக இருக்கின்றதாம். எல்லாராலும் படிக்க முடியவில்லை. ஏனென்றால் அது ஒரு கவிதை நயம். அந்த கவிதையை படிக்க முடியல. ஆனால் அதில் கதை பொருந்தி இருக்கிறது. எப்படி லலிதா சகஸ்ரநாமத்தில் லலிதா பராசக்தியோட கதை தான் அதில் இருக்கும். பாதி பேருக்கு தெரியாது. எல்லாரும் சொல்லுவாங்க அதில் லலிதாம்பிகையோட 1000 நாமங்கள் இருக்குது. அதை பார்த்தாலே தெரியும். எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் பேர் ஈஸியாக வச்சுருவோம். அதுக்கு நாங்கள் படித்து தேர்ந்தெடுப்போம், செலக்ட் பண்ணுவோம். எந்த வரியில் என்னென்ன இருக்குது, இவங்களுக்கு வைக்காத பேர் அங்கே வைக்கணும். அப்படி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை, அப்படி இல்லை. முதல்ல லலிதா உடைய வர்ணனைகள், ஒவ்வொரு பிரிவாக இருக்கும். அதை படித்தா நமக்கு தெரியும். பண்டாசுரனை எப்படி வதம் புரிந்தாள் அப்படின்னு பராசக்தி நேர நடந்த கதை தான் அது. ஒவ்வொன்றும் ஒரு 10,000-20,000 வருடம் முன்பு நடந்த கதை. இது கூட அப்படித்தான். நம்ம சத்யவான் சாவித்திரி கதையை நம்மளது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் படிக்கும் பொழுது தெரிந்து கொண்டார். ஏன்னா அவர் நிறைய படிப்பார் இல்லையா. படிக்கிறச்சு இங்கே எப்படி இந்தியா ஒரு ஆன்மீக நாடாக இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டாராம். எல்லாரும் அப்படி சொல்கிறாளே எப்படின்னா, அப்போ தான் அவன் எல்லாம் இந்த புராணங்கள், பழமை வாய்ந்த இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம்லாம் நிறைய அவருக்கு கொடுத்து படிக்க சொன்னார்களாம். படித்த உடனே தான் அவருக்கு ஆச்சரியமாக வச்சா, இவ்வளோ அவதாரங்கள் நம்ம இந்தியாவில் வாழ்ந்துட்டு போயிருக்காங்களா, இவ்வளோ முனிவர்களும் துறவிகளும் இங்கு நமக்கு நிறைய அவதாரங்களாக பெருகி நம்ம இந்த இந்தியாவில் அங்கங்கே சித்த புருஷர்களாக வாழ்ந்திருக்கார்கள், அவதாரங்களாக வாழ்ந்திருக்கார்கள் என்று சொல்லி அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாராம். இப்படி அவர் ஆச்சரியப்பட்டு போய் இந்த மகாபாரதத்தெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறச்சே அவருக்குள்ள ஒரு கதை ரொம்ப அப்படியே மனசை தொட்டதாம். அது என்ன கதை என்று நம்ம இப்போ பார்க்கலாம். மகாபாரதத்துள்ள அந்த உபகதை சத்யவான் சாவித்திரி என்ற கதை தான் அவர் மனதை தொட்ட கதை. அதாவது எவ்வளோ கதை இருக்குது, ஆனால் அந்த சாவித்திரி கதை மாத்திரம் ஏன் அவருக்குள்ளே புகுந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நமக்கும் தெரியும் அந்த சத்யவான் சாவித்திரின்னா என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதில் அவர் தேடிகிட்டே இருக்கார்ல, நான் கண்டிப்பாக இந்த மனிதர்களுக்கெல்லாம் ஒரு அடுத்த பரிணாம வளர்ச்சி இருக்குன்னு அவருக்குள்ளே ரொம்ப வருடமாக தோன்றிக்கொண்டே இருந்ததுக்கு விடை கிடைத்தாற்போல் இந்த கதை அமைந்தது. அதாவது இந்த மனுஷர்களை தெய்வீகமாக்கும் முயற்சியாக இந்த கதை அமைந்தது என்று அவர் நினைத்தார். அப்போ தான் அவர் படிச்சுட்டுருக்கார். என்ன இந்த கதையை படிக்கிறச்சா அதில் வியாசர் வேறு சொல்லியிருக்கிறான். வியாச பகவான் என்னென்னா இது எப்பொழுதோ நடந்த உண்மையான கதை அப்படின்னு அதில் சொல்லியிருக்கார். அதையும் அவர் படித்தார். 5000 வருஷத்துக்கு மேலே எழுதின இந்த கதையை இன்னும் நம்ம போற்றி வந்துட்டுருக்கோம். இதே கதை இந்த சத்யவான் சாவித்திரி, அதாவது சாவித்திரி நோன்புன்னு நம்ம காரடியான் நோன்புன்னு நம்ம சவுத்துலலாம் கொண்டாடி கொண்டு இருக்கோம். ஒரு பிரிவினர் கொண்டாடுவார்கள். அதாவது விரதம் இருந்து அந்த கணவர்களுக்கெல்லாம் நல்லது இது வரணும் அப்படின்னு கொண்டாடி கொண்டிருப்பார். அதே மாதிரி இதில் வடக்கேலாம் சாவித்திரி விரதம் அப்படின்னு கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இப்படி பல ஊர்களில் பல நாட்டில் இந்த சாவித்திரி விரதத்தை இன்னும் கடைப்பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது புதுமைக்கும் பழமைக்கும் ஒரு புதுப்பொலிவு தரா மாதிரி இந்த சாவித்திரியோட கேரக்டர் அமைஞ்சிருக்குமா. என்னென்னா அந்த அவள் ரொம்ப தைரியமாக இருப்பாள் இல்லையா. அதாவது யமனையே போய் துரத்தி அவங்ககிட்ட சண்டை போட்டு தனது கணவர் சத்தியவானை திரும்பி உயிருடன் கொண்டு வந்திருப்பாள். அந்த கதை எல்லோருக்கும் தெரியும். அந்த கதை மொத்தம் 700 வரி தான் அந்த கதை. அந்த 700 வரி கதையை நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தர் 24,000 வரிகளாக அப்படியே நீட்டி விரித்து அதை கொண்டு வந்திருப்பார். அதோட மூலக்கருத்தை மாத்திரம்தான் எடுத்துட்டுருக்கார். இந்த சத்யவான் சாவித்திரியோட அந்த கதையை மாத்திரம்தான் எடுத்துட்டுருக்கார். சரி, ஏன் இந்த கதையை அவருக்கு அவ்வளோ முக்கியத்துவமாக வாழ்ந்தது, அவருக்கு உள்ளே பூந்தது அப்படின்னாக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே அது உள்ளே பார்க்குறார், படிக்கிறார்.
இந்த சாவித்திரி சத்யவான் கதை வந்து ரொம்ப வேத ரகசியம் பொதிந்துள்ளதாக இருக்கிறது. இதில் வந்து ஆன்மீக நோக்கு நிறைய இருக்குது அப்படின்னு அவருக்குள்ள தெரிய வருது. இதில் வேத ரகசியம் இருக்கின்றதே, இதில் அர்த்தம் புரிகிறது நமக்கு படிக்கிறச்சு. இதில் இருக்கிற அந்த கதாபாத்திரங்கள், அதாவது கேரக்டர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த கதாபாத்திரங்கள்லாம் ஒரு ஆன்மீக நிலையெல்லாம் வர்ணிக்கின்ற ஒரு பேர்லாம் அவங்க பெயர்களுக்குள்ள ஒரு மறைவாக இருக்கான். அதாவது எப்படி சொல்கிறோம்னா, ஒரு 4 கேரக்டர்ஸ், முக்கியமான கேரக்டர்ஸை நம்ம எடுத்து பார்க்குறச்சே சத்யவான், சாவித்ரி, அசூபதி, தியுமசேனர், இந்த 4 பேர் எடுத்துக்கலாம். அதாவது சத்யவானோட அப்பாவா தியுமசேன மகாராஜா வரார். அதே மாதிரி சாவித்திரியோட தந்தையாக அசுபதி மகாராஜா இந்த கதையில் வர. இவங்க 4 பேரை மாத்திரம் நம்ம பார்த்துக்கலாம். அதை தான் அவர் எடுத்துட்டாராம். அவரும் முக்கியமாக எடுத்து தெரிந்து கொண்டாராம். என்னென்னா, சத்தியம் என்றாலே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஆன்மான்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கணும். சத்தியம்னாலே ஒரு மெய்ப்பொருள், உண்மை. இந்த உண்மைன்றது ஆன்மாவை தவிர எதுவுமே கிடையாது. மற்றெல்லாம் பொய். நம்ம பொய், இந்த மைக்கு பொய், இந்த சேர் பொய், வீடு பொய், எல்லாமே பொய் தான். இதெல்லாம் நிரந்தரமே கிடையாது. எந்த நிமிஷம் எப்படி வேணாலும் மாறும். ஆனால் இந்த மெய்ப்பொருள்ன்றது, உண்மைன்றது எது? இந்த ஆத்மா தான். அதுக்கு என்றைக்குமே அழிவே கிடையாது. அது தீயாலையும் அழிக்க முடியாது, தண்ணிலையும் நினைக்க முடியாது, எதாலையும் நடிக்க முடியாதுன்னு நமக்கு பகவத்கீதையில் கூட பகவானே சொல்லுகிறார். என்ன எதாலையும் ஒன்றும் செய்யவே முடியாதுன்னு. ஏன்னா எனக்கு எந்த ரூபமும் கிடையாது, நான் உணர்வு தான். அதனால் நம்ம அந்த உணர்வே நம்ம உணர்வு என்று நம்ம உணர்கிற நிலை வரணும். அது தான் இங்கே பகவான் நமக்கு சொல்லியிருக்கார். அந்த நிலை வர்றதுக்கு தான் தெய்வ நிலை என்று பெயர். அது தெய்வமாக மாறினா மரண பயம் போய் நம்ம எப்போதும் சந்தோஷமாக இங்கே இருக்கலாம். அதுக்கு தான் இந்த சத்தியவான்றவர் இந்த கதையில் வந்து சத்தியத்தை தாங்கிற ஒரு ஆன்மாவாக இதில் சித்தரிக்கப்பட்டிருக்கார். அதாவது இந்த சத்யவான் சாவித்திரி கதை. அடுத்தது சாவித்திரினாலே சூரிய புத்திரின் பேர். ஆக்சுவலி பரம்பொருளோட தேவி அம்சம். இந்த உலகத்தையே ரட்சிக்கிறதுக்கு அவதாரம் எடுத்தவர் சாவித்திரி. இந்த கதையிலையும் அப்படி தான் வருது. சாவித்திரி சத்யவான் கதையில் அவர் தான் மெயின் கேரக்டரு. அதை நம்ம பார்ப்போம். அந்த சுருக்கத்தை அப்போ தெரியும். தியுமசேனர்னாலே சத்யவானோட தந்தையை நம்ம சொன்னோம்னா, தியுமத் என்றால் சமஸ்கிருதத்தில் ஜிமத் என்றாலே ஒளி வீசும் அப்படின்ற பொருளாம். அதாவது உள்ளுக்குள்ளே ஒளி, மனத்துக்குள்ளே ஒளியே அப்படியே வீசும். அந்த சேனா என்றால் படை, அதாவது ஒளிமயமான படையை கொண்டவர்னு அர்த்தம். அது அவருக்குள்ளே ஒளிமயமாக இருக்குமா ஜோதி. அந்த மனசு அப்படி படைச்சிருக்காரு அந்த கேரக்டர்ஸும் சரி, அவரும் அப்படித்தான். ஏன்னா அந்த மனசு வந்து அப்படியே அவருடைய கண்ணில் பிரதிபலிக்குமா. அந்த மனசில் இருக்கிற ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளிமயமான மனம் வந்து அவருடைய கண்ணில் பிரதிபலிக்குமா. நம்ம பார்ப்போம் இல்லையா, நிறைய இந்த ஞானிகள், துறவிகள், அவர்கள்லாம் அந்த சுவாமிகள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அவங்கெல்லாம் என்னென்னா பூஜை பண்ணி மனசை சுத்தி பண்ணி அப்படியே ஆழ்ந்து தியானத்தில் ஆழ்ந்து அவர்களுடைய மனசெல்லாம் ஒரு காருண்யம் மிக்கதாக அவங்களோட உடம்பே அப்படி ஆகிடும். அன்பே தான் பிரதிபலிக்கும். அதனால் கண்ணில் அது அப்படியே தீட்சண்யம் தெரியும். சொல்லுவோமே, கண்ணில் நல்ல தீட்சண்யம் தெரியுது பாரு, அவர்கள் கண்ணை பார்த்துட்டே இருக்கலாம். எந்த நீ வேணால் பாருங்கோ, நிறைய பெரிய மகானெல்லாம் போய் பார்த்தா அந்த கண்ணில் வந்து அந்த ஒளி தெரிஞ்சிருக்கும். அதே போன்று தான் நமது தியுமசேனருக்கும் அந்த ஒளி தெரியுமா கண்ணில். இங்கே நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் நீங்கள் அந்த படத்துலலாம் பாருங்கள், நம்ம நேரம் நம்ம பார்க்காட்டி கூட படத்துலலாம் ஒவ்வொரு படத்துலையும் பாருங்கள். என்கிட்ட கூட ஒரு பெரிய படம் இன்னும் இருக்குது. அந்த கண்ணில் அவர் அப்போ அது வந்து இன்னும் இளம் வயது யோக நிலையில் வரத்துக்கு முன்னாடியே அந்த கண்ணில் ஒரு மாதிரி ஒளி தெரியும். நான் எப்போதுமே பார்த்துட்டே இருப்பேன். அந்த ஒளி அப்படியே நம்ம மனசை தொடரா மாதிரி ஊடுருவி வரா மாதிரி இருக்கும். அந்த அளவு அதுதான் நமக்கு ஒரு சகுன தியானன்றது. அதுதான் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறச்சே நம்ம மன அமைதியை கிடைக்கிறது இல்லையா. அதுதான் அப்புறம் தான் நம்ம நிர்சகுணம்னா சகுனமே இல்லாமல் படமே இல்லாமல் தியானத்தில் அப்படியே ஆழ்ந்தவர் இந்த ஒரு நிலையை கொடுப்பார்கள். அதாவது அடுத்தது மேல் நிலைன்னு. அடுத்த நிலை தான் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் நிதித்தியாசனம். அப்படியே ஒன்றுமே இருக்கா, பிளெயின் ஸ்லேட் அழிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒன்றுமே இருக்க வெற்றிடமாக இருக்கும். அதில் நமக்கு அப்படியே தியானம் அமைதியாக வரும். இதை மாதிரி தான் நமக்குள்ளே வர வேண்டும். அதற்கு தான் நம்ம பயிற்சி செய்யணும். மனசை ஃபஸ்ட்டு அந்த குதிரையில் இருக்கிற கடிவாளம் மாதிரி, கடிவாளத்தை பிடிச்சாதானே இழுத்தாதானே அந்த மனது அடங்கும். இல்லைன்னா தாவி 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 போய்கொண்டே இருக்கும் இல்லையா. அந்த மன இந்திரத்தை நம்ம அப்படியே அடக்கிறதுக்கு பயிற்சியை மேற்கொள்ளணும். அதுக்கு நம்ம முதல்ல ரொம்ப கஷ்டம்தான். 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் இப்படி உட்காந்து பண்ண அப்புறம் பழகி போய்விடும். வேலை செய்து கொண்டே நம்ம மனதை அடக்கலாம். இப்படித்தான் இந்த 3 பேர் கேரக்டர்ஸும் பார்த்தோம். இன்னும் ஒத்துறது பார்க்கல. அசுபதி என்பவர். அசுபதி யார்? சாவித்திரியோட தந்தை. அந்த அசுபதி எப்படி இருப்பார் என்றால்,
அசுவம் என்றாலே எல்லோருக்கும் தெரியும். குதிரைன்னு பேர். சமஸ்கிருதத்தில் அஸ்வம் என்றால் குதிரை. அஸ்வமேத யாகம் அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த காலத்து ராஜாக்கள்லாம் அஸ்வமேத யாகம் அந்த யாகம் பண்ண அடுத்த பிறவியே கிடையாது. அது பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக, அவ்வளோ பெரிய யாகத்தை அதற்கு அந்த அஸ்வமேத யாகம் என்று அதுக்கு பெயர். அந்த மாதிரி அஸ்வம் என்றாலே குதிரை. அஸ்வபதினா குதிரைக்கே தலைவன். இந்த குதிரை என்றாலே ஏன் குதிரைன்னு சொல்கிறேன், குதிரைன்னா பயங்கர வலு, வேகம். அந்த வேகம் மாதிரி ஓடுறது, பாயறது, தாவறது அதை மாதிரி முடியவே முடியாது. மனசை சொல்லுவோம் குதிரையை விட வேகமாக ஓடுது. ஏன்னா குதிரை அவ்வளோ சக்தியையும் படைத்திருக்கார் ஆண்டவர். அந்த மாதிரி ஒரு சக்தியை கொடுத்ததுனால அவருக்கு பேர் அசுவபதின்னு பேர். அவருக்குள்ளே அவ்வளோ சக்தி இருக்கின்றதாம். இப்படி இந்த கேரக்டர்ஸ்குள்ளே ஆழ்ந்து படிச்சிருக்கார் அவர். அவ்வளோ ஊன்றி எல்லோரும் படிச்சிருக்கோம். ஆனால் இதில் கேரக்டர்ஸ்லேயே இந்த அர்த்தம்லாம் இப்படி பொதிகிற மாதிரி இருக்குன்னா இதில் எவ்வளோ வேத ரகசியம் இருக்குது, இது யாருமே கண்டுபிடிக்கல. இது சும்மாவான மண்ணும் இந்த கதையெல்லாம் எழுதியிருக்க மாட்டாங்க. வியாச பகவானே எழுதியிருக்கார் இந்த கதை. இது உண்மையாக நடந்திருக்க கதைன்னு சொல்லியிருக்கார். அப்போ கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கு சாத்தியம் என்று சொல்லித்தான் இதில் இந்த கதையை அவர் உட்கருவாக எடுத்துட்டு எழுத ஆரம்பித்தார். அப்போது அவர் இந்த எழுதுறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறார், இது நான் ஒரு சாவித்திரியை ஏதோ ஒரு ஏற்றத்திற்காக நான் என்னுடைய மனசில் ஒரு வழி தோணித்தில்லை. இந்த மாதிரி எப்படியாவது அமரகமாக எல்லாரையும் மரணம் இல்லாத வாழ்க்கையாக மனிதனை மாற்ற வேண்டும் என்று, அதற்காகத்தான் இதை நான் எடுத்துக்கொண்டேன் இந்த சாவித்திரியை. ஆனால் ஒரு மனசில் ஏதோ ஒரு மனதளத்துலேருந்து அதை எழுதினேன். அதுக்கு என்ன தெரியாது, ஏதோ உயர்தளத்தை நான் போய் எட்டணும். ஒரு கவிதையாக தான் எழுத முடியும். அந்த கவிதையை எப்படி எழுதுறது, ஒரு யோக உணர்வு நிலையில் எப்படியா எழுதணும், அதை ஒரு சோதனையாக நம்ம பார்த்துடணும் கண்டிப்பாக அப்படின்னு அவர் ஒரு முடிவு பண்ணினாராம். சரி, எப்படி சோதனையாக பார்த்தாக்க இது எப்படியா நிலையாக இந்த சோதனையே நம்ம நிலையானதாக ஆக்கணும். இப்போ அவர் ஒரு கருத்தை எடுத்துட்டு அது பண்ணுறார். யோக நிலையில் எழுதணும், ஆனால் அவருக்கு கவிதையாக தான் வரணும். அந்த கவிதையாக வரதை எப்படி இங்கே நிலையாக மாற்ற முடியும் என்று ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி அவருக்கு தோன்றிதான் பண்ணதான் பார்க்கலாம்னு ஒரு பரிசோதனைக்கு அவர் செய்வதற்கு ஈடுபட்டு விட்டார். எழுத உட்கார்ந்துட்டார். அப்போ அவர் சொல்கிறார், அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் சொல்கிறார், நான் ஒரு படகுல துடுப்பே இல்லாத ஒரு படகுல ஏறி உட்காந்துட்டு அந்த தண்ணி ஆற்றில் போயிட்டே இருக்குது. அந்த படகு எங்கே போகும்னு தெரியாது. அதில் காற்று அடிக்கிற பக்கம் போகும், அலை எங்கே வீசுறதோ அங்கே போகும். துடுப்பு இல்லைன்னா எப்படி போகும்? அது எப்படி போகுமோ போகும். நம்ம துடுப்பு இருந்தால் தானே நம்ம அந்த துடுப்பை செலுத்த முடியும். அப்படி இல்லைன்னா அது வாடு போகும். அந்த மாதிரி ஒரு நிலையில தான் நான் இதில் ஏறி பயணம் செய்கிற மாதிரி, படகுல துடுப்பு இல்லாத படகுல பயணம் செய்கிற மாதிரி இந்த ஒரு உணர்வுக்கு, அதாவது ஒரு துணிகரமான ஒரு புதிய ஒரு செயலில் நான் ஈடுபட்டேன். இந்த சாவித்திரியை எழுதுறதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கார் அங்கே இருக்கிற அன்பர்கள்கிட்ட என்றார். இப்படி இந்த சாவித்திரியோட கதை 700 பக்கம் கொண்ட ஒரு சிறிய கதை 24,000 பக்கமாக வரிகளாக 700 வரிகள் கொண்ட அந்த கதை 24,000 லைன் வரிகளாக மாற்றிவிட்டார். யார்? நமது பகவான் ஸ்ரீ அரவிந்தர். அதில் எப்படின்னா 12 புத்தகங்களாக எழுதினார். அது 49 அத்தியாயங்கள். மொத்தம் அவர் 49 அத்தியாயங்கள் எழுதியிருக்கார். 40 வருடாலே ஆரம்பித்து விட்டார் இது எழுத. எப்போ அந்த மகாபாரத்தை படித்தார் அப்போ எழுத ஆரம்பிச்சுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போய் நிறைய தடங்கள் பராசக்தியோட துணையோடு தான் இது எழுத முடிஞ்சுதான். அவ்வளவு நம்ம பிரபஞ்சத்தில் தீய சக்திகள் நம்மளை சூழ்ந்துட்டே இருக்கும். இறைவன்கிட்ட போய் நம்மளை சேர விடாமல் அண்டவே விடாது. அந்த அளவுக்கு அது தடுத்து கொண்டே இருக்கும். இப்படி ஒரு நிலையில் தான் பராசக்தி அவருக்கு துணையாக அந்த யோக நிலையை செய்வதற்கு எந்த தடங்களும் இன்றி அவர் கூடவே உதவி புரிந்தார். அவரே சொல்லுவாராம், நான் இங்கே இந்த கதையை யாராவது சாவித்திரி கதையை படிக்கணும்னா புரியலன்னு சொல்லுவாங்க என்கிட்ட ஆங்கிலத்தில். படிங்க, நிறைய வாட்டி அன்னையே சொல்லியிருக்காங்களாம், படிச்சுட்டே இருங்க, படிக்க தான் உங்களுக்கு இதோட அர்த்தங்கள் தானாகவே புரிய வரும். இது ஒரு யோக நிலை தான். இது படிக்கிறது கூட இது ஒரு யோக நிலை தான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இதில் இந்த புஸ்தகத்தை திறந்து அப்படியே ஒருமுகப்படுத்துங்க. முதல்ல மனசை அமைதிப்படுத்திட்டு உட்கார்ந்துட்டு இந்த சாவித்திரியை அந்த ஏதாவது ஒரு பக்கம்
எடுங்கள். அப்புறம் ஏதாவது ஒரு வரி எடுத்து படிங்க, இல்லை எல்லாமே அந்த ஃபுல் பக்கமும் படிங்க. உங்களால் எப்படி முடியுதோ அந்த மனநிலை. அப்பொழுது எவ்வளோ துன்பம் இருக்குது, தாங்க முடியாத ஒரு துயரத்தில் இருந்தால் கூட இதை எடுத்து இப்படி படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த துன்பத்திலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும் என்று சொன்னார். அன்னை வந்து ஒரு அன்பர்கிட்ட சொன்னாராம், இது ஒரு யோக நிலை தான் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். இதையே வந்து சாவித்திரியை பற்றி நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் சொல்லியிருக்கார். அதாவது சாவித்திரியில் அன்னையை பற்றி, அதாவது நானும் அன்னையும் எந்த பணிக்காக நாங்கள் வந்தோம் தெரியுமா? என்னுடைய ஆன்மாவும் அன்னையோட ஆன்மாவும் பிரிக்க முடியாமல் பிணைஞ்சிருக்கு. எந்த பணிக்காக எங்கள் வாழ்க்கை தோன்றினதோ அந்த பணிக்காக இந்த எங்கள் 2 பேரோட ஆன்மாவும் பிணைந்து இருந்தது. எந்த விஷயத்தில்? உலகத்தை தெய்வம் நிலையாக மாற்றணும், மரணமில்லாத ஒரு பேரொளியாக உயர்த்தணும் மனிதர்களை. இப்படி நாங்கள் வந்து பூ உலக வாழ்க்கையை தெய்வ வாழ்வாக மாற்றத்துக்கு தான் இந்த பூமிக்கே நாங்கள் 2 பேருமே அவதாரமாக தனித்தனி ஆத்மாக்களாக வந்தோம் அப்படின்னு சாவித்திரியின் மூலமாக ஸ்ரீ அன்னை வந்து பணியையும் அவருடைய பணியையும் இதில் வந்து சொல்லியிருக்காரு பகவான் ஸ்ரீ அரவிந்தர். இப்பொழுது நம்ம வந்து கதை சுருக்கத்துக்கு போகலாம். இப்போ நம்ம எல்லாம் அழகாக சாவித்திரியை பற்றி புரிஞ்சுட்டோம். இன்னொன்று ஒன்று சொல்லணும். இதில் எப்படி இந்த சாவித்திரி வந்து கதை ஆரம்பிச்சிருக்காருன்னு மேல்நாட்டு மரபுப்படி தான் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கதையை வந்து நம்மலாம் எப்படி ஆரம்பிப்போம்? பிறந்தது, வளர்ந்தது, சாவித்திரி எப்படி பிறந்தா, எங்கே பிறந்தா, எப்படி அசுவதி மகாராஜா யாகம் செஞ்சு பிறந்தா, அந்த குழந்தை வளர்ந்தது, எப்படி மணமகனை தேர்ந்தெடுத்தா, அவர் எப்படி செத்து போனார், அவன் எப்படி யமராஜன்ட்ட போய் சண்டை போட்டு காட்டு விரதம் இருந்து அவன்கிட்ட பிரித்து எடுத்துன்னு தான், இப்படி தானே இருக்கும் அந்த கதைன்றது. ஆக்சுவலாக அப்படி தான் ஆரம்பத்துலேருந்து இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆரம்பத்தை படிப்போம், பொறுமை இல்லாமல் கடைசியில் சஸ்பென்ஸை படிச்சுட்டு மூடி வைப்போம். அப்படி இல்லாமல் மேல்நாட்டு மரபுல எப்படின்னா நடு மையத்தில் தான் அந்த கதையே ஆரம்பிக்குமா, சென்டரில் தான் அந்த கதை எல்லாருமே ஆரம்பிப்பார்கள். முதல்ல அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் கூட கொண்டு வந்துருவாங்க. அப்போ தான் எல்லாருக்கும் திரும்ப என்ன இந்த சஸ்பென்ஸில் இது என்ன இருக்குன்னு படிப்பார்கள். கதை வந்து சென்டரில் தான் ஆரம்பிக்கும். இப்படி தான் இந்த கதையும் சாவித்திரியும் அவர் ஆரம்பித்திருக்கார். அவர் வந்து இந்த சத்தியவானோட இறப்பை முதல்ல கொண்டு வந்துட்டார். நடுவில் தான் சாவித்திரி எப்படி பிறந்தா வளர்ந்தா எப்படி வந்துன்னு ஆரம்பிச்சிருப்பார். ஆரம்பத்தில் வந்து இந்த சத்தியவான் இறப்பதை பற்றி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணார்? எப்படி இந்த உலகம் சிருஷ்டி செய்தது, இந்த உலகம் சிருஷ்டி செய்யறச்சு எப்படி சூரியன் உதித்தார் முதலில் என்று தினந்தோறும் இந்த சூரியன் உதயமாகின்று தானே இருக்கார். ஆனால் அதில் வந்து ஆரம்பத்தில் முதல்ல எப்படி சூரியன் உதயமாகின்றார் என்று இந்த கதையை ஆரம்பிப்பார். இப்போ நம்ம இந்த சாவித்திரியோட காவியத்தை தமிழ் சுருக்கத்தை பார்க்கலாம். அசுவதி மகாராஜா வந்து ஒரு ஜனக மகாராஜா மாதிரி ஒரு மன்னனும் ஒரு ரிஷியும் கலந்த ஒரு அபூர்வ கலவையாக இருந்தார். அந்த அசுவதி மகாராஜா என்ன செய்தார்னா, அவருக்கு குழந்தையே இல்லாதனால அவர் கடும் தவம் செய்கிறார். அப்பொழுது அவருடைய தவம் வந்து ரொம்ப கடுமையாக செய்கிறார். ஆனால் அவர் வந்து வெறும் குழந்தை செல்வத்துக்காக மாத்திரம், தன்னுடைய வாரிசு தேடுதலுக்காக மாத்திரம் இந்த தவத்தை செய்யலை. அது வேறு ஒரு காரணமும் அதில் அடங்கியிருக்கு. என்னென்னா, இந்த உலகம் வந்து ஒன்றுமே தெரியல, அவித்யாவாக இருக்குது, அறியாமையாக இருக்குது, ஒன்றுமே தெரியாத ஒரு நிலையில் இருக்காங்க எல்லாருமே. அதாவது என்ன மரணம் என்ற ஒரு துன்பத்தில் தான் ஆழ்ந்து இருக்காங்க. நிறைய பேர் பிறக்கிறாங்க, மரணம் அடைகிறாங்க. அது வந்து இன்னும் செய்ய முடியாத ஒரு நிலையாமையில் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு கட்டமாக இருக்கின்றது. இந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி திரும்பி பிறக்கிறாங்க, இறக்குறாங்க. இப்படியே இருக்கிறது அவங்களுக்கு என்றைக்கு தான் இந்த துன்பம் போகும், எப்படி அதை போக்குறது அப்படின்னு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு மகாராஜா இல்லையா, அவர் வந்து எல்லா இடத்துக்கும் நகரத்துக்கெல்லாம் இப்படி போயிட்டு வருவார் எப்பொழுதுமே இல்லையா. அவர் அதுவும் மிகுந்த நல்ல மகாராஜா. யாருக்காவதுன்னா உடனே உதவி செய்வார். எந்த துன்பம் வந்தாலும் அவர் உடனே அவர்களுக்கு அந்த தீமையெல்லாம் போக்குறதுக்கு, துன்பத்தை போக்குறதுக்கு அவர் கண்டிப்பாக உதவி புரிவார். அப்பேற்பட்ட அந்த மகாராஜா இப்படி துறவி மாதிரி இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரிஷி மாதிரி இருக்கிறவர் அவர் எப்போ பார் தியானத்தில் தான் மூழ்கி போயிடுவாராம். அந்த தியானத்திலே மூழ்கினவர் திடீர்னு எப்போ விழிப்பு வருதோ அப்புறம் உடனே போய் நகரத்தில் சுற்றி பார்ப்பாராம். சுற்றி பார்த்து ஜனங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சிட்ருப்பார். அவர் தினம் பார்க்குறச்சே இப்போ ஒரு இடத்துல அப்படியே
ஜாலியாக கொண்டாட்டமாக இருக்குமா. ஏன்னா ஏதோ ஒரு குழந்தை பிறந்து அங்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் ஒரு இடத்துல ஒரு திருமணம் நடந்துட்டுருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இப்படி ஒரு கொண்டாட்டங்கள், நிறைய கேளிக்கைகள் கொண்டாட்டங்களாக ஜனங்க இருப்பாங்க. சில இடத்துல ரொம்ப துன்பமாக இருப்பாங்க. ஏன்னா இறப்பு, இல்லாட்டி நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, ஏதாவது ஒன்று அந்த மாதிரி இருந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கார். ஒரு நாளைக்கு போகிறச்சே ஒரு இடத்துல ரொம்ப சந்தோஷமாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு, எல்லோரும் குதூகலமாக இருக்கிறச்சே ஒரு கொஞ்ச நாள்லேயே போய் பார்க்குற அதே இடத்துல ஒரு இறப்பு. அந்த குழந்தையே இறந்துருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த குழந்தையே இறந்து அவர் எல்லாரும் அழறாங்க. எதுக்கு இப்படி பிறக்கணும், இப்படி சந்தோஷத்தை கொடுக்கணும், உடனே பறித்து கொள்ளணும் இந்த சந்தோஷத்துன்னு இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு, இதற்கும் நம்ம ஏதாவது முடிவு பண்ணணும் தான் அந்த மழலை செல்வம் வேண்டி தவம் இருக்கார் இல்லையா. அப்போது இதற்காகவும் அவர் கடும் தவம் புரிகிறார். இதுதான் மெயின் அவருக்கு. அப்புறம் தான் அந்த மழலை செல்வத்துக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து அவர் போய் அப்படியே உட்காந்து தவம் பண்ணிகிட்டே இருக்கிறச்சே எப்படி தவம் பண்ணுறான்னா, அவர் ஒவ்வொரு தன்னுடைய உள்ளுக்குள்ளே ஆன்மாவை எப்படியா கொண்டு வரணும் இல்லையா. அதுக்காக என்ன பண்ணுறார், இந்த பூமியே அப்படியே தெய்வ அம்சமாக நிரப்பணும். அதுக்காக அவருக்கு எப்படியாவது அந்த இறை சக்தியை அந்த பூமியிலேருந்து நோக்கி நம்ம தவம் இருந்து மேலே போயிடணும், அந்த இறை சக்தியை கீழே கொண்டு வந்துடணும் பூமியில் அப்படின்னு அவருக்கு ஒரு வைராகியத்தோடு அந்த தவத்தை ஆரம்பிக்கிறார். அதுதான் அவர் லட்சியமாக இருக்கின்றது. அப்படியே உள்முக தியானத்தில் அப்படியே ஆழ்ந்து போயிட்டார். ஆழ்ந்து போன பொழுது அந்த உள்முக பயணம் எப்படி இருக்குன்னா, பிரபஞ்சத்துலலாம் அப்படியே போய் சுற்றிகிட்டே இருக்கோம். இந்த உலகத்தையே என்னென்னா நிறைய உலகம் இருக்குது இல்லையா. நமக்கு தெரிஞ்சது 7 உலகம்னு சொல்லுவோம். 7னா 14 உலகம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதில் சொர்க்கம், நரகம், பாதாள உலகம், சொர்க்க உலகம், அப்படிலாம் நரக உலகம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. பூமி, இந்த மாதிரி எல்லா உலகத்துக்கும் அவர் அப்படியே போயிட்டே இருக்கார். உள்முகத்தில் அப்படியே பிரயாணம் செய்ச்சு ஒவ்வொன்றும் எப்படி கட்டு அமைக்கப்பட்டுள்ளது, எப்படி அமைச்சிருக்கு ஒவ்வொரு உலகமும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அப்படியே பயணம் போயிட்டே இருக்கான் அவர் மனசு. ஏன்னா அவரும் அப்படி தானே ரிஷினால முன்னாடியே அவருக்கு மனசெல்லாம் எப்படி அடக்கணும் தெரியும். அந்த அடக்கின்றதுனால அடுத்த மனநிலைக்கு, உயர் மனநிலைக்கு போகிறார். அந்த உயர் மனநிலையில் தான் அந்த உலகத்தோட கட்டமைப்பெல்லாம் இருக்குது, எப்படி இப்படிலாம் இருக்குதுன்னு அவர் போய் பார்க்குறார். அங்கே எப்படி இப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பயணத்துலேருந்து சில உலகத்தில் எப்படி இருக்குன்னா, ஊர்வனை, இந்த பரப்பனை, ஓடு வர்றது, தாவறதுன்னு அப்படியே உயிரினங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி சிருஷ்டி செஞ்சுருக்கா, ஒவ்வொரு உலகத்தோட விதிமுறைகளுக்கு ஏற்ப இருப்பதே அவர் பார்க்குறார். ஒவ்வொரு உலகத்துலேயும் அந்த மாதிரிலாம் ஒரு விதிமுறை இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே அது சிருஷ்டி செஞ்சுட்டுருக்காங்க. அதெல்லாம் அவருக்கு தெரிய வருது. ஆனால் அது என்ன தெரியுமா, ஒரு இடத்துக்கு போகிறத திரும்பி இன்னொரு இடத்துக்கு இப்படி டைன்னு இறங்கி வரதான், ஒரு இடத்துக்கு மேலே போகிறது திரும்பி கீழே ஜிங்குன்னு இறங்குறது, இப்படி ஏற்றம் இறக்கம்னு மாறி மாறி அவரோட பயணம் போயிட்டே இருக்குது. அது என்ன அவருக்கு தோணிட்டுனா, ஓஹோ இது அறியாமை இருக்குல்ல, அந்த மேல் நோக்கி போகிறச்சே நமக்கு நல்ல உயர் ஞானம் கிடைக்கிற மாதிரி இருக்குது, அப்படி கீழே இருக்கிறச்சே அப்படி நம்மளுடைய இருள் வந்துடுது, அறியாமை என்ற இருளில் நம்ம வராமல் இருக்குது. அதாவது நம்ம என்னென்னா, நம்ம இறைவனை நோக்கி போகிறோம், திரும்பி அறியாமையில் போயிடுறோன்றத நமக்கு காண்பிக்கிறப்பா இந்த இது. அதாவது நம்ம இறைவனை நோக்கி போவோம், அப்புறம் திரும்பி வெளி உலகத்துக்கு போயிடுவோம். முக்கால்வாசி, அதாவது 90% வெளி உலகம்தான் நமக்கு எல்லாமே. அங்கே இருக்கிற கேளிக்கை, நாட்டம், அதுதான் கொஞ்சம் நேரம் இன்பம் வந்தோடனே அதில் மறந்துடுவோம் யாரை, கடவுளை. இப்படி போகிறத தான் காமிக்கிறதா, அது மேலே போகிறது கீழே வருது அப்படின்னு. அவர் இன்னும் கொஞ்சம் தியானம் அப்படியே கடுமையாக பண்ண உடனே அது அடுத்தது மேல் மனத்துக்கு போகிறது. அப்போ போச்சு அது அப்படியே ஸ்டெடியாக போயிடுதான், அப்படியே உயர் ஞானத்தை நோக்கியே இருக்குது. அப்புறம் அந்த விழிப்புணர்வு அவருக்கு தெரியறது, இந்த அறியாமை என்பது அப்படியே அமிழ்ந்து போய்டுறது அவருக்கு நல்லா தெரியறதான். ஓய், கீழ்தளத்துலேருந்து அப்படியே மெல்ல மெல்ல இந்த உயர் தளத்துக்கு அப்படியே தன்னுடைய உணர்வு போர்வது அவருக்கு ஞான திருஷ்டியில் அப்படியே தெரியறது. இப்படி ஒரு ஞானக்கண் மூலம் இவரெல்லாம் அவருக்கு புரிய வரும். இப்படி அவர் போயிட்டே இருக்கிறச்சா அடுத்தது இந்த மேல்நிலைக்கு போய் நிலையாக போனோன்னா அடுத்த நிலைக்கு போகிறாருல, அடுக்காக போயிடுச்சு. அடுத்த கட்டத்துக்கு போகும் பொழுது அதுதான் சுப்ரமெண்டல் பவர்னு சொல்லுவோம், அதிமன உயர்நிலை. அதிமன உயர்நிலைன்றதான் சுப்ரமெண்டல் பவர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த பவர்னான இந்த உலகத்துக்கு போகிறச்சு அங்கே தான் பரமேஸ்வரி, இந்த அகிலாண்ட பரமேஸ்வரியை சந்திக்கிறார்னா எப்படின்னா ஒரு உருவமாக சந்திக்க மாட்டாங்க. எங்குமே நான் அப்பொழுதுலேருந்து சொல்கின்றேன், உருவகமே கிடையாது, எல்லாம் ஒரு உணர்வு தான்.
ஆனால் அவர் எப்படி அவருக்கு உணர்வு தெரிஞ்சதுன்னா, அவருக்கு அப்படியே தியானத்தில் போயிட்டே இருக்கார் இல்லையா. ஸ்தூல உடம்பு தான் உள்ள வெளியில் இருக்குது. அவருடைய இந்த சூட்சும தான் அப்படி தானே உள்ள ஒவ்வொரு உலகம் போயிட்டுருக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் ஸ்தூல உடம்பு இருக்கிற இடத்துலே தான் இருக்குது. சூட்சுமமாக அந்த மனம் என்று அந்த போயிட்டே இருக்கிறச்ச இந்த பரமேஸ்வரியை அப்படியே பார்த்துடுறார். பார்த்த உடனே தான் எப்படி பார்க்குற, அவரால் பார்க்க முடியல. அந்த கோடி சூரிய ஒளி எப்படி இருக்குமோ அப்படி அவருக்கு கண்ணில் பார்க்க முடியாது, அவ்வளோ கூசும். ஆனால் உணர்வு வருது, ஏதோ ஒரு பிரகாசமாக ஒரு உணர்வு தெரியும் இல்லையா நமக்கு, அந்த மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு அங்கே தெரிகின்றது. அப்பொழுது தான் அவர் இந்த பூமிக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு புதிய சிருஷ்டியை உருவாக்கி நம்ம தெய்வ சாம்ராஜ்யத்தை இங்கே கொண்டு வரலான்னு அவருக்கு நிலைநாட்டலாம், இது கண்டிப்பாக சாத்தியம்தான் அப்படின்னு அவருக்கு ஒரு உணர்வு வருகின்றது. அவர் அப்படியே ஆராய்ச்சியில் ஏறிட்டார் இல்லையா, ஆத்ம ஆராய்ச்சியில் அப்படியே இன்னும் மேலும் முன்னேறுவதற்கான ஒரு உணர்வையும் பராசக்தி கொடுக்குறார். போட்டோம் அவர் நன்னா அந்த ஆராய்ச்சியை செய்யட்டும் என்று பராசக்தி அவருக்கு ஒரு தூண்டுதலை கொடுத்தார். வெற்றி நிச்சயம் அப்படின்னு அவருக்கு ஒரு உறுதியும் சொல்கிறார். நீ போயிட்டே இரு, உனக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்ட்டுச்சு. அப்போ அவர் சொல்கிறார், கரெக்டு தான், நீ அதனால் பூமிக்கு இறங்கி போய் உன் வேலையை நீ என்னென்ன ஆராய்ச்சியில் ஈடுபட்டு செய், அது கண்டிப்பாக நடக்கும், உனக்கு நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு வேற அவருக்கு ஒரு வரத்தையும் கொடுத்தவுடனே அவர் சொல்கிறார், அஸ்வதி மகாராஜா, நான் தனியாக போய் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த மனித சக்தியால் கண்டிப்பாக தனிமையில் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் இதை நிறைவேற்றுவதற்கு இந்த மனித சக்தி ஒன்றுமே மட்டுமே போதாது. அதனால் எனக்கு உங்களுடைய அம்சம் ஒன்று எனக்கு கை கொடுக்க வேண்டும். பூமியில் இறங்கி உங்களுடைய அம்சம் எனக்கு கை கொடுத்தாதான் இந்த கோரிக்கை எனக்கு நடக்கும் அப்படின்னு இந்த பராசக்தி கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறார் யார், அசுபதி ராஜா. உடனே அவள் சரி என்று அவளும் அதற்கு, ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கார், அவளும் அதற்கு இசைவு கொடுத்தவுடன் அசுபதி பூமிக்கு திரும்பி வரார். வந்த உடனே தான் சாவித்திரி என்கின்ற இந்த அற்புத பேரொழியான ஒரு மழலை செல்வம் இந்த பூமியில் பிறக்கிறது. அது சாவித்திரின்னு ஏன் பேர் வச்சான்னா, ஒரு சூரியனுடைய புத்திரி. ஏன்னா அவருக்கு அப்படியே சூரியனுடைய ஒளி கதிர் தானே இந்த பராசக்தியாக தெரிந்தது காயத்ரி. அந்த காயத்ரி என்பவள் தான் சாவித்திரி. எல்லாமே ஒரே அர்த்தம்தான். அந்த சாவித்திரி ரொம்ப அழகாக வளர்றா, இளவரசி இல்லையா. அதுவும் இல்லாமல் என்ன, அவள் ஒரு தெய்வ அவளுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அந்த வலிமை, அந்த அழகு எல்லாமே தெய்வாம்சம் பொருந்தியது. அதனால் அவளை பார்த்தாலே ஒரு ஒளி மிகுந்தவளாக தான் இருப்பாள். பார்க்குறச்சே ரொம்ப மிளிர்ந்து அந்த ஒளி மிளிர்கின்ற ஒரு மனித ரூபமாக தான் அவள் அங்கே நடந்துட்டுருப்பாள். அதை பார்க்குறச்சே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவளை பார்க்கறச்சியே. அது எதோடவே அவளோட வலிமையெல்லாம் ஒப்பிடவே முடியாது. ஏன்னா அவள் எல்லா கலையும் அவளுக்குள்ளே அத்துப்படி ஆகிடுறான். எப்படின்னா அவள் தெய்வாம்சம் இல்லையா. அந்த காலத்துக்கு ஆர்ட்ஸு எல்லாம், விஞ்ஞானம், சயின்ஸு, என்னென்ன நல்ல பண்பு, அப்புறம் பாட்டு, நடனம், என்னென்ன இருக்கோ அப்போ இசை, நடனம், அந்த மாதிரி தொழில்கள், கைத்தொழில்கள், அப்புறம் குதிரை ஏற்றம், வாளில் போர் புரிவது, ஏன்னா அவள் ராணியெல்லாம் எப்படி போர்லாம் கற்றுப்பாள், எல்லாத்துலேயும் அவள் தேர்ச்சி பெற்று இருக்கின்றாள். அதுவும் இந்த தேர்ச்சின்னா சாமானியம் இல்லை, எல்லாத்துலேயும் முதன்மையானவளாக தான் இருக்காள். அவளை அப்படி ஃபாலோ பண்ணுறாள், அவளை பின்பற்றின்னு இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவளை பார்த்தாலே பின்னாடி போவாள், ஓடி ஓடி அந்த மாதிரி எல்லோரும் போகிறான். ஆனால் யாருமே கிட்டக்க போகிறதுக்கு பயம். அவகிட்டேருந்து எல்லாம் கற்றுக்கிறா, எவ்வளோ நல்லா ஆசையாக பாடுறா, எப்படி நன்னா நடக்கிறா, எப்படி பேசுகிறாள் இனிமையாக, இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியுது. ஆனாலும் அவகிட்ட யார் போய் ரொம்ப நெருக்கமாக போகிறதுக்கு பயமாக இருக்குது. அவளை பார்த்தா அப்படி ஒரு பயம், இனம் தெரியாத ஒரு பயம் வருகிறது. ஆனால் அதனால் அவளுக்கு ஒரு பருவம் வந்தாச்சு இல்லையா, திருமண பருவம் வந்தவுடனே அவளை யாருமே கல்யாணம் பண்ணிக்கவே வரல. ஏன் வரல, ஏன்னாக்கா அவள் நல்ல வலிமையாக இருக்கா. நம்ம இப்போ சொல்கிறோன்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது. ஆம்பளைங்க எல்லாமே, ஆண்கள்லாம் எப்படின்னா, பெண்கள் கொஞ்சம் தாழ்ந்து தான் இருக்கணும் ஆசைப்படுவாங்க. ஏன்னா கொஞ்சம் அவர்களை விட்டு தாழ்ந்திருந்தால் தான் இவர்கள் நல்ல வலிமை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று அவர்களுக்கு தோன்றுறது. ஏன்னா நம்ம பெண்கள்லாம் நல்ல வலிமை பெற்றவர்கள் தெரியும், ஆனால் கொஞ்சம் குறைவாக இருக்கவங்கள தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. இந்த காலத்தில் தலைகீடாக இருக்குது. நான் சொல்கிறது அந்த காலம். அதனால் அதெல்லாம் பழமையான காலம் இல்லை. அதனால் அப்படி இவ ரொம்ப எல்லாத்துலேயும் உயர்ந்த பண்பு எல்லாம் ஓங்கி இருக்குது. அவளுக்கு கலைகளாக அவளுக்கு இருக்குது, ஆற்றல்களாக எல்லாமே அதிகமாக இருக்கனால பயந்துட்டு யாரும் கிட்டக்க போய் கல்யாணம் பண்ணிக்க முன் வரவில்லை. இதை நினைத்து அசுவதி மகாராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாக போய்விட்டது.
அவர் வந்து ஒரு நாளைக்கு பிரம்ம முகூர்த்தம்னா அந்த கால வேளையில் தான் அவர் தியானம் செஞ்சுவார். தியானம் செய்வதற்காக அப்படியே உட்கார்ந்து கொண்டு பராசக்தியிடம் வேண்டுகிறார், ஏன் அவளை யாருமே கல்யாணம் பண்ணிக்க வரலை அப்படின்னு அவர் மனசு சிந்தனையில் இருக்கிறச்சு ஒரு அசரீரி மாதிரி ஒரு குரல் வருதான். எவ்வளோ காலம்தான் நீ இப்படியே வந்து ஒரு சின்ன அற்பமான விஷயத்தையே சுற்றி வட்டமிட்டு அந்த மாதிரி ஒரு சைட்லேயே செஞ்சுட்டுருக்க, வேறு ஏதோ தேஞ்சின்ட்டுருக்க பாதையில் அப்படியே போயிட்டே இருப்பியா? வந்து உனக்குன்னு ஒரு கோரிக்கையை நீ விடுத்த இல்லை, அதை எப்போ தான் நீ நிறைவேற்ற போகிற, எப்போ தான் அதில் நீ நாட்டம் செலுத்த போகிறாய் என்று சொல்லி அப்படியே தேய்ந்து போய்விட்டது அந்த குரல் சொல்லிகிட்டே. அப்போ பார்க்குறா பதிலுக்கு இவருடைய கேள்விக்கு என்ன விடையோ அது மாதிரி அவள் சாவித்திரி அப்படியே சலங்கை ஒளியெல்லாம் ஜில் ஜல் ஜல் கேட்க நடந்து வரைச்சு அப்படி பார்க்குறா. ஓ, இந்த வினாவிற்கு இவ தான் விடை அப்படின்னு அவரே அதை உணர்ந்துண்டு உடனே அவர் கூப்பிட்டு சொல்கிறார், அம்மா நீ போய் உனக்கு வேண்டிய யார் கணவரோ அவரை நீ தேர்ந்தெடுத்துக்கோ, வாழ்க்கை துணைவர் நீயே தேர்ந்தெடுத்துக்கொள். ஏன்னா உனக்குன்னு கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பார், கண்டிப்பாக உனக்குன்னு ஒரு கனவை விதித்து இருப்பார் அந்த உலகத்தில், நீ அவரை போய் நீயே தேடி கண்டுபிடி, எனக்கு முடியல அப்படின்னு அவளை சொல்லி அனுப்புகிறார். அவளை கேட்டுக்கொண்ட உடனே அவள் என்ன பண்ணுறா, பொழுது புலரல, அப்படியே விடிகாலம்புற இருட்டே பிரியல, ஓடுறா கடக்கடன்னு தேரில் ரதத்தில் போகிறா. ஏன் அப்படி கிளம்பிட்டான்னா, பின்னாடி இல்லாட்டி எல்லோரும் நான் வரேன்னு போவா இல்லையா, அதுக்காக எல்லோரும் கேள்வி கேட்காமனாலும் கிளம்பி போய் விடுகிறாள். அரண்மனையை விட்டு போய் ஒரு கிராமத்துக்கு போகிறா, குன்று மலை இப்படி போயிட்டே இருக்கா. போகிற வழியிலலாம் எங்கேயாவது ஆசிரமத்தில் தங்குவா, இல்லாட்டி ஒரு இது மாதிரி இருக்கும் இல்லையா, சத்திரம் மாதிரி அங்கங்கே கட்டி வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். அங்கங்கே ஏதாவது இடத்துல தங்கி அங்கெல்லாம் சத்திரத்தில் அங்கெல்லாம் உணவுகள்லாம் அப்போது வந்து பணம்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஃப்ரீயாக தான் எங்கே போனாலும் கிடைக்கும், உணவுலாம் கிடைப்பா. அங்கங்கே ஆற்றுல அந்த மாதிரி குளத்துலலாம் குளிச்சுட்டு இப்படியே போய் கொண்டுதான் 1 வருட காலம் ஆகிவிட்டது. அவளுக்கும் யாருமே கிடைக்கவே இல்லை. அப்போது ஒரு காட்டு பக்கம் போகிற, அப்படியே காட்டு வழியில் போகிறச்சு இந்த ஒரு காட்டில் ஒரு ஓரமாக ஒரு இளைஞன் நின்றுருக்கான். அவன் பார்த்தா ஆஜானுபாகவாக ரொம்ப தேஜஸாக இருக்கான். அவனை பார்த்தா இவளுக்கு அப்படியே தெரிகிறது, என்ன ஒரு நல்ல ஒரு இளைஞன் கட்டுக்கோப்பாக நின்று கொண்டு இருக்கிறான், இந்த காட்டில் அவனுக்கு என்ன வேலை என்று சொல்லிவிட்டு அவன் அப்படியே போய் அவனுடைய அருகில் போய் அந்த தேரை நிறுத்தினாலும் சடார் என்று பார்க்கிறான். இது வனதேவதை வந்திருக்கார் போல இருக்கின்ற அவன் நினைக்கிறான். அவள் கேட்குறான், நீங்கள் வனதேவதையா அப்படின்னு கேட்டோன்னே அவள் இல்லை என்று சிரித்து கொண்டே, நான் மதுராபுரி இளவரசி, என் பேர் சாவித்திரி என்கிறாள். நீ யார் என்று கேட்டபோது, நான் இங்கு தீமசேனன், என்னுடைய தந்தை அவருக்கு வந்து கண் பார்வை போனதுனால் ராஜ்யம் பறிபோய் நாங்கள் இந்த நாட்டை விட்டு இங்கே வந்து ஒளிஞ்சுட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். நான் சின்ன வயசில் இங்கே வந்ததுனால இந்த காடே எனக்கு அத்துப்படி, எனக்கு எல்லாரையும் தெரியும். இங்கே ஒரு சின்ன குடில் அமைச்சு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் அம்மா அப்பா நான் 3 பேர் தான் இருக்கோம். எனக்கு எல்லாரையும் தெரியும், யார் வருவா, இங்கே என்னென்ன பண்ணுவாங்க எல்லாரையும் அவன் சொல்லிகிட்டே இருக்கானான். அதாவது இந்த உலகம் தோன்றிய காலம் தோன்றி யார் வராங்க, வேத கால ரிஷிகள் எப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க, ஏதோ சம்திங் இங்கே நிறைய அரசர்களாக வருவாங்க, ஞானிகள் வருவாங்க, முனிவர். அவன் நிறைய விஷயம் எனக்கு இந்த பறவைகளை பற்றிலாம் நான் பேசுவேன், பறவைகளோட பேசுவேன், விலங்கோட பேசுவேன், எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. அவன் நிறைய தேவதைகள்லாம் நான் பார்த்து பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வரானான். இதெல்லாம் கேட்டுக்கொண்டே வந்தபோது அவளுக்கு ஒரே ஆச்சரியமாக போய்விட்டது. அவன் நன்றாக பேசுகிறானேன்னு சொல்லிட்டு இன்னும் பேசுங்கள்னு கேட்குறானா. அப்படி கேட்கும் பொழுது சத்தியவானோட கண்களும் சாவித்திரி கண்களும் அப்படியே சந்திக்கிறதான் ஒருத்தர். அப்போ 2 பேர் ஆன்மாவும் ஒருத்தர் அப்படியே நோக்கி கண் பார்வையாலே பார்த்து கொள்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே 2 பேரும் இணைந்து கொள்கின்றார்கள். இணைந்த போது ஒருத்தரோட ஆன்மாவும் சந்தித்து பேசுறது. அவங்க சொல்கிறாங்க, நம்ம காலங்காலமாக நம்ம 2 பேரும் இணைஞ்சின்ட்டுருக்கோம் அப்படின்னு இப்போ தான் தெரியுதுன்னு உள்ளுக்குள்ளே பேசி இருவரும் ஆத்மாவும் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுதே சாவித்திரி இந்த தேரை விட்டு ரதத்தை விட்டு இறங்குறா. ரதத்திலிருந்து இறங்கிய இந்த சாவித்திரி அங்கே இருக்கிற அந்த புல்வெளியிலலாம், பசும் புல்வெளியெலாம் இருக்கு இல்லையா, அங்கே போய் இருக்கிற பூவெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பறித்து அப்படியே மாலையாக தொடுத்து சத்தியவான் கழுத்தில் போட்டுட்டு அப்படியே நமஸ்கரித்து விட்டாள். நமஸ்கரிச்சுட்டு நான் உங்களை மனம் புரிஞ்சிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவனுக்கும் இவளை கண்டா பிடிச்சிருக்கு. யாருக்கு தான் பிடிக்காது, தேவதையாச்சே தெய்வமாச்சே, பிடிக்காமல் இருக்குமோ அவனுக்கும் ரொம்ப பிடித்து விட்டது. இருவரும் ஒருவர் கரத்தை ஒருவர் பிடித்து கொண்டு இந்த குறுகிய பாதை வழியாக எங்கே போகிறாங்க, அவருடைய தாய், இந்த கண் பார்வை தெரியாத ஒரு தந்தை இருக்கின்றார் இல்லையா, தீமசேனர்னு சத்தியவானுக்கு, அவரையும் அவருடைய தாயையும் பார்க்க சத்தியவான் அழைச்சி கொண்டு போய் அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி ஆசீர்வாதம் வாங்கி கொள்கிறார்கள். அப்பொழுது
அவள் சொல்கிறா, மதுராபரி அரசி சாவித்திரி சொல்கிறா, நான் போய் என் தந்தையிடம் இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லிவிட்டு வெகு சீக்கிரத்தில் கிளம்பி வந்து விடுகிறேன் இங்கு என்று சொல்லி உடனே புறப்பட்டு போயிடுறான். அங்கே போகிறச்சே மதுராபுரி அரண்மனைக்கு போகிறா. அங்கே புள்ள போகிறச்சே நாரத முனிவர் உட்கார்ந்துட்டு இருக்காராம். அவருக்கு பூமியிலேருந்து திடீர்னு இங்கே வரணும்னு தோணியிருக்கு. மதுராபுரிக்குள்ளே வந்தபோது எல்லோரும் அவருக்கு அப்பொழுது தான் பணிவிடை செய்து கொண்டு நமஸ்கரித்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் சாவித்திரி அரண்மனைக்குள்ளே போகிறார். அவள் போகும் பொழுது அவளுக்கு அப்படியே வெட்கமாக, கன்னத்திலெல்லாம் ரொம்ப வெட்கம் தெரியும் இல்லையா, நாணம் என்று அப்படியே ஒரு சிவந்த கன்னமாக இருக்கின்றது. அப்படி குனிந்த தலை நிமிராமல் வேகமாக போகும்போது அப்புறம் அங்கே நாரத முனிவரை வணங்குகிறாள். அப்புறம் அசோதி மகாராஜாட்ட அப்பாவை பார்த்தவொடனே அவர் சொல்கிறார், அம்மா உனக்கு போன காரியம் முடிந்து விட்டதா என்று. முடிந்து விட்டது என்று எல்லா விஷயத்தையும் அவர் சொன்னவுடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஆனால் அவருக்கு தெரிகின்றது, அவர் ரிஷி இல்லையா, அவருக்கு தெரிகிறது ஒரு நிழல் ஒன்று போய்கொண்டே இருக்குது, அதை துரத்தி கொண்டு ஒரு ஒளி போய் கவ்வா போகிறது நிழல்ன்றது. இந்த சத்தியவான்னு பேர் சொன்னோன்னா அவருக்கு அது தெரிகிறது. இருந்தாலும் அதையும் மீறி அவள் தேர்ந்தெடுத்தால் கண்டிப்பாக அது நன்றாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அதற்கு ஒப்புதல் அளிக்கிறாள். ஆனால் இந்த மகாராணிக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு நெருடல் வருது. நாரத முனிவர்கிட்ட கேட்குறார், இந்த எனது மகள் சாவித்திரி இப்படி தேர்ந்தெடுத்த அந்த மணவாளன் சத்தியவான் எப்படி இருப்பார் என்று சொல்லுங்கள், அவள் வாழ்க்கை நன்றாக இருக்குமா என்ற பொழுது அவர் அமைதியாக இருக்கின்றார். நீங்கள் உங்கள் அமைதியாக இருக்கிறதை பார்த்தாலே எனக்கு சங்கடமாக இருக்கிறது, ஏதோ இருக்கிறதே இதில் அப்படின்னு சொல்கிற குறை இருக்காமல் இருக்கணும்னு அவர் சொல்கிறார். அம்மா, இதே நாளில் இன்னும் ஒரு வருடத்தில் சாவித்திரியுடன் கணவன் சத்தியவான் இறப்பது நிச்சயம், அது விதி என்றார். உடனே எல்லா தாய் எப்படி அழுவாங்களோ புலம்புவாங்களோ அவளும் எதுக்காக இந்த மாதிரி இருக்கணும், நீ வேறு எதாவது கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப அழுது புலம்பி அங்கே அரண்மனையே ஒரு சோகமாக மாறிவிட்டது. அப்பொழுது நாரதர் சொல்கிறார், இல்லை நீங்கள் இந்த மாதிரி தடுக்காதவன் இல்லை, ஏன் இந்த துன்பத்தை கொடுக்கிறார் இறைவன், இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தையும் நல்ல குழந்தையையும் கொடுத்து அதற்கு கஷ்டத்தையும் எதற்காக எங்களுக்கு கொடுக்கிறார், ஏன் இந்த மரணம் என்கிற துன்பத்தை கொடுக்குறார் அப்படி எப்படின்னு அவர் ரொம்ப புலம்புறார். உடனே அவர் சொல்கிறார், அப்போ தான் அந்த ஊழ்வினை என்கின்ற ஒரு பகுதியை இறப்பதற்கு முன்பு யார் நம்ம பகவான் அவர் இறப்பதற்கு முன்பு எழுதியிருக்காராம். 3 வாரமோ 4 வாரம் முன்னாடி தான் அவசரமாக இதை பற்றி எழுதியிருக்கார். அதற்கு முன்பெல்லாம் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் யோக நிலையில் எப்படி இவர் அசுவதி மகாராஜா சென்றாரோ அப்படி தான் அவரும் ஒவ்வொரு யோக கட்டத்திற்குள் போய் ஒவ்வொரு உலகமாக பார்த்து, அதாவது மேல் மனநிலை உயர் மனநிலை என்று போய் அதெல்லாம் கண்டுபிடிச்சி எழுதுகிறார். அவர் மேலே மனசு அடக்கி அடுத்து உயர் மனநிலைக்கு போகிறச்சே அருவியாக கொட்டுமா. பராசக்தி அப்படியே கடை சொல்லுவா, எழுதுவார், கை மாத்திரம் எழுதும். அவருக்கு ஒன்றுமே தெரியாதாம். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு சக்தி யோக நிலையில் அவருக்கு ஒன்றுமே தெரியாமல் எழுதியிருக்கார். ஆனால் எப்போ விழிப்பு வருதோ அப்போ பார்க்குறச்சே அந்த அரை முழுக்க எழுதி தள்ளியிருப்பாராம். அதே உடனே பராசக்தி அன்னை எல்லாவற்றையும் கலெக்ட் பண்ணுவாராம். உடனே அவரே உட்காந்து டைப் பண்ணுவாராம். ஏன்னா அவர் எழுதினது யாருக்கும் புரியுது, அப்படி எழுதியிருப்பார். அது அவரே கடன்னு, அதாவது ஒரு பீரங்கிலேருந்து குண்டு எப்படி சரமாரியாக இதுவாகுமோ அந்த மாதிரி இந்த வார்த்தைகளில் டைப்ரைட்டர், அந்த காலத்து டைப்ரைட்டர் தான், கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, அந்த காலத்து டைப்ரைட்டரில் அடிப்பாராம். வயதான போது இந்த ஊழ்வினை பகுதியெல்லாம் வரைச்செல்லாம் ரொம்ப வயசாகிடுது, அப்படியே டிக்டேட் பண்ணுவாராம். வேகமாக சொல்கிறச்சே ஷார்ட்டன் எடுத்துக்கிறதுக்கு அவங்களால அவ்வளோ வேகத்தில் எடுத்து பண்ண முடியாது, அப்படியே நின்றுடுவாங்களாம். அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு திருத்தி இந்த சாவித்திரியை திருத்தி அடித்து எல்லாம் பண்ணுறதுக்கு 40 வருடம் ஆகிடுத்து. அவர் கடைசி சமாதி இறக்கும் தருவாயில் தான் அந்த முடிச்சிருக்கார். அவசரமாக தான் அந்த கடைசி அத்தியாயத்தெல்லாம் முடித்தாராம். அதாவது அந்த ஊழ்வினை பகுதியை மாத்திரம் அப்படி முடித்திருக்கின்றார். இப்படி நாரதர் அந்த இதில் பகுதியில் சொன்னதெல்லாம் அந்த சாவித்திரி புஸ்தகத்தில் இருக்கும். அவர் அசுவதி மகாராஜா யோக நிலையில் எந்தெந்த உலகத்துக்கு போனாரோ அதெல்லாம் வர்ணனையாக இருக்கும். அதனால தான் அந்த 24,000 வரியாக நீட்டிருக்க 724 பக்கமாக போனது காரணமே இந்த வர்ணனைகள் தான் அதில் நிறைய நிரம்பி இருக்கும். அதனால தான் நமக்கெல்லாம் புரியாது. இது இந்த தமிழ் சுருக்கத்தை படித்து விட்டு நான் சொல்வது இல்லையா, கதையாக தானே சொல்கிறேன், இந்த கதையை பிடிச்சிட்டு அதை படித்தோம்னா ஓரளவு நம்ம கண்டிப்பாக புரியும். இல்லைன்னா மந்திர வரி மாதிரி அதே ஆங்கிலத்தை தமிழ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது. அதுவும் ரொம்பவும் ஹார்டாக இருக்கும். அந்த தமிழ் கூட அப்படியே தானே ஆங்கிலத்தை வார்த்தைகளை மாற்றக்கூடாது இல்லையா, அதனால் அது நமக்கு புரிவது கடினம்தான். இந்த கதையை நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக புரியும். எதற்காக இதை நான் திரும்ப சொல்கிறேன் என்றால்,
இதை நீங்கள் எல்லோரும் உள்வாங்கி கொண்டு ஒவ்வொரு இதுவாக படிங்க. படிக்க படிக்க திரும்பி மேலே மேலே தெரியப்படுத்தார். இப்போ எப்படி நமக்கு மேலே மேலே நம்மளை உயர்த்தி கொண்டே போகிறார் பகவான். சாவித்திரி நம்ம புரியாமல் படிச்சிருந்தோம் இல்லையா, இப்போ எப்படி நமக்கு புரிய வைத்து விட்டார். இதுதான் கடவுளின் மகிமை. அதனால் நம்ம சாவித்திரியை படிச்சுட்டே இருக்கலாம். சாவித்திரியை மட்டும் இல்லை, அவர் எழுதிய புத்தகம்லாம் படிக்கணும், அன்னை எழுதிய புத்தகத்தெல்லாம் படிக்கணும், அவர்கள் கோட்பாடெல்லாம் நம்ம பின்பற்றணும். கண்டிப்பாக நம்ம தெய்வ நிலைக்கு உயர்வோம். இப்பொழுது அடுத்தது இதுக்கு போகலாம். அதில் இவர் இப்படி இந்த சத்தியவான் போய் கல்யாணம் பண்ணிட்ட கதையெல்லாம் சொல்லி அப்பா கிட்ட, அவள் அம்மாக்கிட்டே பர்மிஷன் வேண்டாம். அவள் அம்மா மாட்டேன்னு சொன்னபோது சாவித்திரி அழுது கண்டு, இனிமேல் நான் இவரை தவிர யாரையும் நினைத்துக்கொள்ள மாட்டேன், இந்த ஒரு வருட காலம் நான் சத்தியவானுடனே இருந்து சந்தோஷமாக இருந்து வாழ்ந்து முடித்து கொள்கிறேன். அப்படி அவருடைய வாழ்க்கையை எப்படி என்னுடன் பிணைத்து கொள்வது மீண்டும் என்ற எனக்கு அந்த அறிவு இருக்கின்றது. அந்த விதியை நான் எப்படி மாற்றுவேன் என்ற திறமையும் எனக்குள் இருக்கின்றது என்று சொல்லி அவள் அம்மாவிடமும் சொல்லிவிட்டு அப்பாவிடம் அவள் விடை பெற்று கொண்டு போகிறாள். அசுவதி மகாராஜா அவளுக்கு வேண்டிய அத்தனை சீர்வரிசைகளையும் கொடுத்து அப்படியே ஒரு அரண்மனை தேரில் அந்த அவருக்கு பலமாக படை வீரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, காவலாளிகள் எல்லோரையும் அவள் கூட அனுப்பி அந்த காட்டிற்கு அனுப்புகிறார். அந்த காட்டில் சத்தியவானும் சாவித்திரி இணைந்துள்ளார். ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போது அம்மாவுக்கு அப்பாவுக்கும் பணிவிடை செய்கிறார். சாதாரண பெண்மணி மாதிரி, எவ்வளோ இளவரசி, அவள் அப்படி கை சொடுக்கினாலே அவ்வளோ பேர் அவள் முன்னாடி வந்து நிற்பாங்க. அவள் பார்த்தா ரொம்ப இதெல்லாம் எதுக்குன்னா நமக்கு தெரியப்படுத்துது, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம எளிமையாக இருக்கணும் அப்படின்றது இதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் நமக்கு புரிபடும். அது நம்ம இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லாட்டி ஒவ்வொரு வார்த்தைகளிலும் என்னென்ன அர்த்தம் இருக்குது. ஒரு எளிமையாக எல்லாம் நம்ம பெண்களுக்கு உரிய லட்சணத்துடன் ஆண்களுக்கு உரிய லட்சணத்துடன் அப்படின்னு ஒன்று இருக்கும். எப்படி இருக்கணுமோ அப்படிலாம் இருக்கணும். அதுக்காக பெண்கள்லாம் அடங்கி ஒடுங்கி இருக்கணும்னு இல்லை. நமக்கு எப்படி கருணை இருக்கும். தாய் என்றாலே கருணையெல்லாம் ரொம்ப இருக்கும், அன்பு இருக்கும், ஒரு மென்மை இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக ஆண்டவனோட படைப்பு. பெண்கள்னால் இப்படி, ஆண்கள்னா அப்படின்னு இப்படிலாம் இருக்கும். இந்த மாதிரிலாம் செய்து இளவரசியாக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா பணிவிடையும் செய்து அவர் பாட்டுக்கு சத்தியவான் காட்டிற்கு போய் விறகு வெட்டி கொண்டு காய் கனியெல்லாம் கொண்டு வருவார். இது என்னதுன்னு இப்படித்தான் இந்த சிறிய ஓலை குடிசையில் இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் எல்லாருக்கும் தெரியாது சத்தியவான் இறக்கப் போவது. சத்தியவானுக்கு கூட தெரியாது. சாவித்திரிக்கு மட்டுமே இங்கு இந்த விஷயம் தெரியும். இது இங்கே இருக்கிறவர்கள் யாருக்கும் தெரியாது. அதனால் ஒருத்தருக்கு தெரியாமே இந்த வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கு. ஆனால் சத்தியவான் இரவில் உறங்கின பின்பு அவன் காலடியில் அமர்ந்து கொண்டு தினமும் இன்றைக்கு நாள் கழிந்து விட்டது, இன்னும் எவ்வளவு நாள் இருக்குன்னு எண்ணிக்கொண்டே இருந்து துன்பப்படுவாளாம், அழுது கண்ணீர் விடுவாள். அப்பொழுது ஒரு நாளைக்கு ரொம்ப துன்பம், அவளுக்கு துக்கம் தாங்காமல் அப்படியே துயரம் அடைந்த போது உள்ளுக்குள் இருந்து இந்த ஆன்மா பேசியதாம், என்னை நீ மறைத்து வைத்திருக்கிறாய், முதலில் என்னை வெளியில் கொண்டு வா, என்னை வெளியில் கொண்டு வர முயற்சி செய் என்று சொன்னவுடன் தான் அவளுக்கு விழிப்பு வந்துவிதான். அவள் என்ன பண்ணுறா, உடனே தியானத்தில் ஆரம்பிக்கிறாள். எப்படி நம்ம சிவதி மகாராஜா தியானம் செய்தாரோ கடும் தாவமோ அப்படி ராத்திரி தூங்கினவுடனே சத்தியவான் இவளுக்கு அந்த தியானத்தை ஆரம்பித்துடுவாள். திரும்ப காலையில் கனவு முடிந்து எப்படி விழிப்பு நிலைக்கு வராலோ அந்த மாதிரி எழுந்து கொண்டு வேலைகளை கவனிப்பாள். இப்படி நடந்து கொண்டே போயிடுச்சு. மேல் நிலைக்கு வரச்சு அவளுக்குள்ள ஒரு பெரும் மாற்றம் நிகழ்ந்துட்டே தான் வருது. எப்படின்னா அந்த மாற்றம் எப்படின்னா இந்த ஒவ்வொரு நாளும் தியானம் செய்கிறாள். அப்போ ஒவ்வொரு நிலைக்கு போயிட்டே தானே இருப்பா. அப்போ போயிட்டே இருக்கும் பொழுது அவள் இந்த தியானத்தில் அப்படியே அவளுக்குள்ள நுழைந்து இந்த தெய்வ சக்தி வந்துட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டே இருக்கும் பொழுது அவளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆதார சக்கரங்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த குண்டலினி பிராணசக்தி அதெல்லாம் திறக்கின்றது இல்லையா. அப்போ இந்த ஆதார சக்கரங்கள்லாம் ஒன்றும் திறந்து கொள்கின்றன. அப்போது அவளுக்குள்ள அந்த தெய்வ அன்னை அப்படியே நிரந்தரமாக இருப்பிடமாக அவளுக்குள்ளே இறங்கிவிட்டாள். அப்போது அவள் உடனே துணிவாக எழுந்துட்டாள் சாவித்திரி. இத்தனை நாளாக கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் நம்ம மானிடர்களுக்கே உள்ள உரித்த பயம் இருக்கும் இல்லையா. இப்போ தெய்வம் துணை வந்ததுனால நல்ல விதியை கூட சந்திக்கிறதுக்கு அவள் நல்ல ஆயத்தமாயிட்டா, நல்ல துணிவு வந்து விட்டது. சத்தியவான் இறக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டாள் இல்லையா, அன்றைக்கு அவள் உடனே எழுந்துக்கிறாள். கிட்டுன்னு அதிகாலையில் எழுந்துட்டு போய் ஒரு கல்லில் சத்தியவான் ஒரு வனதுர்கையை
செதுக்கி வைத்திருப்பான். அந்த ஜெகன்மாதா துர்கை கிட்ட போய் அப்படியே இறை வணக்கத்தை எல்லாம் முடித்து ப்ரே பண்ணிவிட்டு தன்னுடைய பணிகள்லாம் வேகமாக செய்துவிட்டு அவர் சத்தியவான் தாய்கிட்ட போய் சொல்கிறேன், நான் இன்றைக்கி இந்த காட்டுக்கு போய் வேலை செஞ்சுட்டு வரேன், கூடவே போகிறேன் சத்தியவானுடன், எனக்கும் அந்த பசுமையான உலகத்தை சுற்றி பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கின்றது, நான் போய் வரேன் என்று அனுமதி கோருகிறாள். அந்த தாய் தந்தையும், அம்மா நீ ஒரு வருட காலமாக எங்கேயுமே போகவில்லை, போய் விட்டு வா என்று ரொம்ப சந்தோஷமாக அவளுக்கு பர்மிஷன் கொடுத்தோன்னே அவள் சத்தியவானுடன் புறப்படுகிறாள். ஃபஸ்ட்டு சத்தியவானுக்கும் என்னடா முதன்முறையாக நம்ம கூட இப்படி வரேன்னு சொல்கிறாளேன்னு அவனுக்கும் ரொம்ப ஆச்சரியமாகி அவள் கையை பிடித்து கொண்டு ரொம்ப சந்தோஷமாக கையை கோர்த்து கொண்டு 2 பேரும் அந்த குடிசையை விட்டு புறப்பட்டு போகிறாங்க. காட்டில் போகிறச்சா அந்த ஒவ்வொரு பட்சியையும் சொல்லி கூப்பிட்றான், அது பேசுறது, இது இவன் பேசுகிறான், இது ஏதோ இவன் கேட்குறான், அது பதில் சொல்கிறது, இப்படி போய்கொண்டே இருக்கிறது. அப்புறம் விலங்குகிட்ட பேசுகிறான். இந்த மாதிரி அவன் போயிட்டே இருக்கிறச்சு இவன் பார்த்துட்டே இருக்கான். இப்போ பேசட்டும், அதுங்கள் பேசினா இவனும் மறுமொழி கூறுறான், அதுங்களும் மறுமொழி பேசுறது, இதெல்லாம் அப்படியே ஆச்சரியத்துடன் ஆவலுடன் பார்த்துட்டே வரா. ஐயோ இன்னும் சிறிது நேரத்தில் இந்த குரல் அடங்கி விடுமே, இன்னும் பேசட்டும், அவள் இன்னும் பேசட்டும் என்று நடந்து கேட்டுக்கொண்டே வரச்சே அவன் திடீர்னு ஒரு மரத்துக்கிட்ட போய், இன்றைக்கி நமக்கு எரிக்கிறதுக்கு விறகு வேணுமே, அதனால் இந்த மரத்தை வெட்டிடலான்னு சொல்லிட்டு தன்னுடைய கிட்ட இருந்த கோடாரியை எடுத்து இந்த சத்தியவான் அந்த மரத்தை வெட்டுகிறான். இந்த வெட்டுறச்சே அவனுக்கு ஒரு கொடிய வேதனை அவன் நெஞ்சுக்குள்ளே அப்படியே ஆட்கொண்டு விட்டது. அப்படியே தாங்கவே முடியல. அப்படியே அவனை ரொம்ப வேதனையில் அவன் தாங்காமல் என்ன பண்ணுறான், என்னுடைய சாவித்திரி, என்னுடைய ஆன்மாவே, நீ அப்படியே என்கிட்ட சாஞ்சுக்கோ, என்னை அணைச்சிக்கோ, என்னை அணைத்துக்கொள், சாஞ்சு கொண்டு என்னை அப்படியே நான் மரணம் அடைய போயிடுறேன், நீ என்கிட்ட முத்தமிடு என்மே அப்படின்னு சொல்கிறான். அதாவது என்னுடைய சாவித்திரி ஆன்மாவே என் மீது சாஞ்சுட்டு நான் மரணம் அடைச்சேன், நீ முத்தமிடுன்னு சொன்ன உடனே சாவித்திரி முத்தமிடுறதுக்கு குனிகிறா. ஏற்கனவே மரணம் அடைஞ்சிட்டான் சத்தியவான். ஆனால் அவளுக்கு ஒரு அழுகியோ ஒன்றும் வரல. சாவித்திரி ஒரு துயரம் எதுவுமே அவளுக்கு வரலை, உணரவும் இல்லை. ஏன்னா அவளுக்கு தான் அந்த சிரத்துவம் தெய்வீகத்தன்மை விட்டதே. அதனால் அவளுக்கு என்ன ஆச்சு, இப்படி பார்க்குறா, அவள் முன்பு மரணதேவன் நிற்கிறான். அந்த ஒரு அச்சமூட்டும் ஒரு நிசப்தம் அந்த இடத்த அப்படி நிறைச்சி இருக்கான். அப்படியே அவள் தைரியமாக காத்துன்னு தான் இருக்கா, கண்டிப்பாக வரப்போகிறானே அப்படின்னு அவளுக்கு தெரியும். அவன் வருகைக்குன்னு அப்படி தயாராக இருக்கா. அப்போது மரணதேவன் என்ன பண்ணான், சத்தியவானுடைய அப்படி ஆன்மாவே அப்படி ஈர்த்து அப்படி இழுக்கிறானா. இழுக்கச்சு சாவித்திரி அந்த பயங்கரமான கடவுள் இருக்கானே மரணதேவனை அப்படியே எதிர்த்துண்டு நிற்கிறா. நின்ன உடனே யமதர்மராஜன் சொல்கிறான், நீ சத்தியவான் ரொம்ப துன்புறுகிறார், உன்னோட பிடியை தளர்த்துறியா இல்லையா அப்படின்னு ஓங்கி உயர்ந்து கூக்குரல் விட்டவுடனே அவள் என்ன பண்ணுறா, அந்த சத்தியவான உடம்பை மற்ற இந்த ஸ்தூல உடம்பு இருக்குது அதை உடம்பை தரையில் போட்ட உடனே இருந்தாலும் அவனுடைய உள்ளே இருக்கிற ஆன்மா அப்படி பிடிச்சிட்ருக்கா. உள்ளே இருக்கிற பிடிப்பு மாத்திரம் அவள் கையில் தான் இருக்குது. ஆனாலும் அவள் தரையில் கிடத்தின உடனே அந்த உடல்லேருந்து சத்தியவான் பிரிந்து எழுந்து வரான். இவளும் ஆன்மா தானே, இவளும் இந்த சரி பின்னாடி தான் போகணும், இந்த உடம்போட அவன் இருக்கிற இடத்துக்கு போக இந்த மரணதேவன் அனுமதி கொடுக்க மாட்டான், போகவும் முடியாது. இந்த ஸ்தூல உடம்பு வழியால் போக முடியாது. எல்லோரும் இந்த ஆன்மாவை தான் அவன் எடுத்துகிட்டு போவான். ஜீவாத்மாவை மாத்திரம் எடுத்துகிட்டு போய் பரமாத்மா கிட்ட ஒப்படைக்கிறதா அவன் பணி. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன சொல்வார்னா, மரணதேவன் என்று தான் சொல்வார், யமதர்மராஜான் என்று ஒரு இடத்தில் கூட சொல்ல மாட்டார். மரியாதையாக தான் அவரை இறைவன் இல்லையா அப்படி தான் கூப்பிடுவார். ஆனால் அவர் இருளுக்கு இறைவன். ஏன் இருள்னா அவர் துன்பத்தை தான் கொடுக்கறதுனால சாவு என்கிற துன்பத்துக்கு அவர் இருளாக அவரை அங்கெல்லாம் சித்தரிச்சுப்பாருங்க. ஒளினாலே இறைவன், நல்ல ஒளி இருக்கிறதுனால ஒளினா இறைவன். இதுதான் இருள் தேவன் சொல்கிறாங்க. இப்போ சாவித்திரி சத்தியவான் அப்படியே இழுத்துன்னு போகிறாரா, இவர் மரணதேவன் அப்படி பூமியிலேருந்து இழுத்துன்னு போகிற இடத்துக்கெல்லாம் இவளும் போகிறா. எங்கெங்கே தளத்துக்கு போகிறாரோ அங்கெல்லாம் போகிறாள். அவள் அந்த இருட்டிலெல்லாம் போகிறான், இவளும் போகிறா. இதெல்லாம் சாவித்திரி என்ற ஒரு காவியத்தில் இந்த எழுதியிருக்காருல, அந்த காவியத்தில் அவட இதய பகுதி, தட் இஸ் மையப்பகுதியில் இருக்கும். அதாவது எல்லையற்ற முடிவில்லா இரவும் அப்படின்னு இருக்கும். அதாவது இருளின் குரலும்னு இருக்கும், இரவும்னு இருக்கும். அந்த மாதிரி 3ஆம் பகுதி அது. அதில் புஸ்தகம் 9வது புஸ்தகத்தில் 12வது பக்கத்தில் இருக்கும். அத்தியாயம் 12, 9வது புஸ்தகத்தில் 12வது அத்தியாயத்தில் இருக்கும். அதை நம்ம எல்லோரும் பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம். மரணதேவன் சாவித்திரி பின்தொடர்வதை எப்படியாவது பின்வாங்க செய்ய முயலுகிறான். அதாவது போலிவாதம் அவனுக்கு தெரியுது, ஏதோ ஒரு சக்தி, தெய்வ சக்தி தான்,
இருந்தாலும் தன்னுடைய பணியை பிடித்து விடணும் இல்லையா? அவனுக்கு அதுதானே வேலை. அவன் கண்டிப்பாக யாராவது மரணம் அடைஞ்சால் அதை கொண்டு போய் பரமாத்மாவிடம் அந்த ஜீவாத்மாவை சேர்க்க வேண்டும். அவன் பணி அதுதான். அதனால் இது எப்படியாவது இந்த பெண்மணியை பூமிக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு, ஏன்னா இது சாதாரண பெண்மணி இல்லை, ஏன்னா சூழ உடம்பு அப்படியே பூமியிலே இருக்குது, தன் பின்னாடி வரா இல்லையா ஆன்மாவோட. அதனால இதுதான் தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு தெரியறது. அதனாலே அவன் அப்படியே தன்னுடைய சக்தியெல்லாம் அவனுக்கு அப்படியே போயிட்டே இருக்கான். அவன்கிட்ட ஏதோ போலியாக வாதம் செஞ்சுட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு ஜெயிக்க முடியல. எப்படியும் அனுப்பணும்னு நினைக்கிறான், அனுப்ப முடியல. ஏன்னா அவள் தான் எல்லாத்துலேயும் பேசி பேசி ஜெயிச்சு கொண்டே வருகிறாள். அவன் அப்படியே ரொம்பவும் குரலும் மெலிந்து விட்டது, உடம்பில் இருக்கிற சக்தியெல்லாம் போயிடுது. இருந்தாலும் அவன் எப்படியாவது இவளை பூமிக்கு அனுப்பணும்னு சொல்லிவிட்டு, நீ இறைவன் வகுத்த விதி இதுதான், எங்கே பிறந்த பூமியில், அந்த பூமியிலேருந்து அவன் மரணம் அடைஞ்சோன்னே நான் இந்த மாதிரி எடுத்துட்டு கொண்டு போய் கடவுளிடம் சேர்க்க வேண்டும். இதுதான் என்னுடைய பணி, என் பணியை நீ செய்ய விடுன்னு சொல்கிறான். அதுக்கு அவள் சொல்கிறான், இறைவன் விதின்னு சொல்கிறியே, கடவுள்கிட்டேருந்து தானே அந்த அன்பு, அது காதல் எனக்கு வந்தது. நான் வாங்கின்னு வந்தேன் இல்லையா, அந்த கடவுள்கிட்டேருந்து எனக்கு அந்த காதல் அன்பை திரும்பி நான் கடவுள்கிட்ட தானே போய் செலுத்தணும். கடவுளை நோக்கி தானே அது சென்றுடும் அந்த அன்பும். நீயே என்ன பணி செய்ய விட மாட்டேங்கிற? எங்கேருந்து கடவுள்கிட்டேருந்து எனக்கு கொடுத்தாங்க, அதை நான் திரும்பி கடவுள்கிட்டே போய் செலுத்தணும் இல்லையா அப்படின்னு அவன் திரும்பி பதில் சொல்கிறா. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப இவன் அர்த்தமே இல்லாமல் இருக்குது இவாளோட பேச்சு. இப்படி போய்கொண்டே இருக்குது. அவளும் சளைக்காமல் கணவனுக்காக சாவித்திரியும் வாதிட்டு கொண்டே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றாள். மரணதேவன் அப்படியே உத்து பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு பேச முடியவில்லை. அவளை அப்படியே சமாதானப்படுத்தி ஏதாவது பூமிக்கு அனுப்பிச்சிடலாமான்னு பார்த்துட்டு அவளை புகழ்ந்து பேசி வசப்படுத்த முயற்சிக்கிறான். எப்படின்னாக்க, நீ ரொம்ப தைரியமாகவும் இருக்க, ரொம்ப உறுதியாகவும் இருக்க, அதனால் என்கிட்ட யாருமே இந்த மாதிரி வாதாடினதும் இல்லை, ஜெயிச்சதும் இல்லை. அதனால் எனக்கு ஏதாவது உனக்கு தரணும்னு ஆசைப்பட்றேன், பரிசுகளை இல்லை ஏதாவது வரம் கேள், கண்டிப்பாக தருகிறேன் என்றவுடனே அவளுக்கு புரிந்துடுது, இவன் ஏதோ நைஸாக நம்மளை அனுப்புறதுக்காக சொல்கிறான். முதல்ல வரத்தை வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு, கண்டிப்பாக தருவியா? நான் கண்டிப்பாக தரேன்னு. அப்போது சத்தியவானுடைய தந்தை தியுமசேனனுக்கு கண் பார்வை போய்விட்டது, ராஜ்யங்களும் போய்விட்டது. இரண்டையும் நீ தருவியா? கண்டிப்பாக தரேன். இப்போ நீ பூமிக்கு போய் பாரு, இப்போவே கிடச்சாச்சு, போ அப்படின்றான். சரி, சத்தியவாணி அனுப்பு, போகிறேன்னு. சத்தியவாணை மட்டும் நான் அனுப்ப மாட்டேன், நீ கொடுத்த வரன்களை கொடுத்தாகிவிட்டது, நீ போய் சந்தோஷமாக இருன்றான். அவளுக்கு தெரியும், ஒரு இறைவன் வரம் கொடுத்துட்டா திரும்பி வாங்கிக்க மாட்டார். அதனால் இவளுக்கு தெரியும் வரன் வந்தது. சரி, இருந்தாலும் சத்தியவானை எப்படியா வீட்டுன்னு போனோம் அடுத்தது அப்படி சொல்லிட்டு சத்தியவானை கொடுன்னு திரும்பி திரும்பி கேட்குறா. கொடுக்க மாட்டேன்னு என்று சொன்னவுடன் அவனுக்கு தெரியறது, இவள் ஏதோ ஒரு சக்தி இவகிட்ட இருக்குது. அதனால தான் இன்னும் நம்மளை பின்தொடர்ந்து வரான்னு சொல்லிட்டு, சரி உன்னோட சக்தியெலாம் இவ்வளோ இருக்குல்ல உங்ககிட்ட, நீ ஆன்மாவாக வேற என்கிட்ட மாறி வர, சூழ உடம்போட வர, நீ யாருன்னு காண்பி, உன்னுடைய சக்தியை எனக்கு காண்பி, உன் கோரிக்கையை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னவுடன் அவளுக்குள்ள உடனே சாவித்திரிக்குள்ள ஒரு உன்னதமான மாற்றம் ஏற்பட்டு, அப்படியே அந்த உள்ளே இருக்கிற இறைவன் என்ன பண்ணுறார், தன்னுடைய திரையினை அப்படியே விலக்கி அப்படியே பரிபூரண பிரகாசமாக அவங்ககிட்ட நேரம் அப்படி நிற்கிறான். நின்னோன்னு அப்படியே பலபலத்து போயிட்டான் மரணதேவன். சாவித்திரியோட இந்த விஸ்வரூபத்தை பார்த்துட்டு அப்படியே அவன் மேலே இறுதியாக சம்மட்டி அடி மாதிரி அவன் மேலே ஒரு கனமாக ஒன்று சம்மட்டி அடி விழுந்த அப்படி இருக்கும். அப்படி ஒரு வலி ஏற்படுத்துகின்றது. அவனுக்கு தெரியறது, பயமும் இருக்குது. அப்படியே பலவலத்து போய் நின்று பார்க்கிறான். அந்த ஒளிப்பழம்பானது தனது நாவால் அவனுடைய குருதி, தனது ரத்தம், நாளம் எல்லாத்தையும் அவன் மேலே அப்படி பாய்ச்சறது. உடனே அப்படியே சுற்றி சூழ்ந்து நிற்கிறது அந்த ஒளி ஃபுல்லாக அவனை. அப்படியே அந்த மரணதேவன் அந்த மரணதேவனே அந்த இடத்துல இல்லை பூமியில், அந்த அளவுக்கு அது செஞ்சு விட்டது. மரணதேவன் இல்லாமல் மறைந்து போய்விடுகிறான். அப்பொழுதுதான் சாவித்திரி மரணத்தை வென்று விட்டாள் என்று தெரியறது சாவித்திரிக்கு. உடனே அப்படி இருந்தாலும் அவளுடைய துயரங்கள் இன்னும் முடிஞ்ச பாடில்லை சாவித்திரிக்கு. மரணம் போயிடுத்து, அவள் வேண்டியது சத்தியவான் வேணுமோனோ, அவன் போயிட்டான், எப்படி சத்தியவானை தான் மீட்டுக்கொள்வது? அதனால துயரம் இன்னும் இருக்குது. இப்படி பார்க்குறா, அங்கே இறைவன் நிற்கிறான். மரணதேவன் இருந்த இடத்துல இறைவன் வருகிறார்.
அவர் முகமூடி கிழித்து எறியப்பட்ட அந்த மரண தேவன் தான். அப்போ இந்த இறைவன் வந்து வேறு யாரும் இல்லை, இத்தனை நேரம் ஒரு முகமூடி போட்டிருந்த மரண தேவனாக தான் வந்திருக்காருன்னு புரிஞ்சிருத்து. உடனே இறைவன் வந்து சொல்கிற சாவித்திரி கிட்ட, நீ இந்த பிம்பத்தை வந்து திரும்பி, இந்த சத்தியவானோட பிம்பத்தை இறந்து விட்டான்னு தெரியும், அதை திரும்பி போய் நீ வந்து படைக்க வேண்டாம், மீண்டும் இதே பிம்பமாக கொண்டு பூமியில் எடுத்துன்னு போகாத அப்படின்னு தடுக்கிறார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பண்பு மாற்றம் வந்து பூமியில் நேரக்கூடாது. இறந்துட்டானா அதே அவ்வளோதான், அப்படியே விட்டுணும். அதை போய் திரும்பி அதே பிம்பத்தை கொண்டு போய் நம்ம உயிர் வாழ்வு கொடுக்கக்கூடாது. இதுதான் நான் இத்தனை நாளாக விதியாக இருந்ததுன்னு அவர் சொல்கிறேன். இந்த மாதிரி பண்பு, இந்த மாதிரி மாற்றம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ வேணால் சத்தியவானை அழைத்து கொண்டு போய் சொர்க்கலோகத்துக்கு போ, சொர்க்கத்தில் போய் அங்கே வந்து நீ நிலையாக இன்பமாக என்றைக்குமே மகிழ்ந்து கொண்டு வாழ் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சாவித்திரி சொல்கிறா, இந்த மாதிரி எனக்கு வசீகரமான அழைப்புக்கு நான் ஒப்புதல் உன்கிட்ட நான் கொடுக்கல, எனக்கு இந்த மாதிரி ஒரு வரமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், எனக்கு வேண்டியது சத்தியவானோட உயிர். நானும் சத்தியவானும் எதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சொர்க்கத்தில் போய் பிரத்யேகமான ஒரு இன்ப நிலைக்காக நாங்கள் போய் இருக்கணும்னு நான் இங்கே வரலை பூமிக்கு. என்னுடைய உயிரோட அவதாரம் எப்படின்னா, இந்த இறைவனுடைய ஆற்றலை வந்து பூமிக்கு கொண்டு வந்து இந்த பூமியை தெய்வ பூமியாக ஆக்கணும். அப்புறம் எல்லா உயிர்களையும் அப்படியே இறைப்பண்பு ஆற்றலை கொண்டு வந்து அவர்களை திருவுருமாற்றம் கொண்டு வரணும். அவர்களுக்கு மரணமில்லாத வாழ்க்கை கொடுத்து அவர்களை எப்போதும் அமைதியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் வச்சுக்கணும். இதுதான், அதுக்காக தான் நான் இந்த பூமிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. நீ வந்து உடனே ஒரு அமைதி அப்படியே நிலவுகிறதாங்க. உடனே அவருக்கு தெரியறது, நம்ம தானே இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை கொடுத்து அனுப்பிச்சோம் இவளை இந்த பூமிக்குன்னு அவருக்கு தெரிகிறது. உடனே அவர் ஒரு கம்பீரமான குரல் வருது, மனித உரு ஏந்திய கடவுளோட ஒரு அழகான உடலாக இருக்கியே, மனித உடம்பாக இருக்க, ஆனால் ஒரு கடவுளோட அம்சமாக இருக்க, அந்த மாதிரி உடம்போட வரேன். உன்னுடைய கருத்துக்களும் என்னுடைய கருத்துக்களும் ஒன்று தான், உன்னுடைய கோரிக்கைகளும் என்னுடைய கோரிக்கைகளும் ஒன்று தான், உன்னுடைய சங்கல்பம் தான் இங்கே என்னுடைய சங்கல்பமும், இத்தனை நேரம் உன் குரலில் தான் நான் பேசினேன், நீ நானும் ஒன்றே தான் அப்படின்னு நான் சொல்கிறார். சொல்லிவிட்டு, நீ போய் உலகிற்கும் மனிதர்களுக்கும் என்னென்னா நீ கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இங்கே வந்தாயோ அதை அத்தனையும் நிறைவேற்றுப்போ, உன்னுடைய இந்த பூ உலக வாழ்க்கையெல்லாம் நீ தெய்வீக வாழ்க்கையாக மாற்றுவதற்காக உனக்கு ஒரு மகத்தான சக்தியை இங்கு நான் தருகிறேன் என்று சொல்லி அப்படியே அந்த இறைவன் மறைந்து விட்டார். உடனே சாவித்திரி என்ன பண்ணுறான், உலக வாழ்க்கையில் ஒரு தரமாற்றம் செய்கின்ற, திருவுருமாற்றம் செய்கின்ற இந்த ஒரு திருப்பணியில் ஈடுபடுறதுக்கு அவள் பொறுப்பளிக்கப்பட்டிருக்கா இல்லையா. அதனால் அவளுடைய ஆன்மீக பயணம் அந்த சத்தியவானுடன் சேர்ந்து கொண்டு இருவரும் திரும்பவும் பூமிக்கு போகிறாங்க. இந்த பூ உலகுக்கு திரும்பினவுடனே சத்தியவானோட தந்தையும் தீமசேனன் ஆகியோடைய அந்த ராஜாவுக்கு இப்போ அப்படியே கண்ணெல்லாம் கிடச்சிது இல்லையா. சத்தியவானோட தந்தை தீமசேனன், அவருக்கு ராஜ்யமும் கிடச்சிது, பார்வையும் கிடச்சிது இல்லையா. அவர் வந்து அவரோட வீரர்கள் தலைமையில், இந்த ஊர் மக்கள் தலைமையில் அப்படியே ஊர்வலமாக சத்தியவான் சாவித்திரியையும் சேர்த்துண்டு எல்லோரும் ஒன்றா போகிறாங்க. எல்லோரும் எங்கே போகிறான்னா மதுராபுரி அரசுக்கு போகிற அரண்மனைக்கு அசுவதி மகாராஜா கிட்ட போகிறாங்க. அவர்கள் சத்தியவான் ஆன்மாவும் சாவித்திரி ஆன்மாவும் இந்த ரெண்டு பேரும் ஆன்மாக்களும் சேர்ந்துண்டு, இதுவும் தனி கிடையாது, இருந்தால் ரெண்டு ஆன்மாக்களும் தனித்தனியாக ஒரு மனித நிலையில் இருக்குது இல்லையா. அந்த ரெண்டு ஆன்மாக்களும் இந்த ரெண்டு ஜீவாத்மாக்களும் செய்து ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு, அழிவில்லாத உயர்ந்த நிலைக்கு மனித இனத்தை கொண்டு போகின்ற பணியை செய்து கொண்டு இருக்கின்றது என்று சொல்லி இந்த சாவித்திரியை நிறைவு செய்கிறார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். அதனால் நம்ம என்ன செய்யலாம்னா, ஒவ்வொருவரும் இந்த சாவித்திரியை வீட்டில் வச்சுக்கணும், ஒரு பொக்கிஷமாக கண்டிப்பாக வைத்து கொண்டு நமக்கு எப்பப்போல்லாம் தேவையோ, எப்பப்போல்லாம் பிரச்சனை வருதோ, எப்பப்போல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ தினமே படித்து கொண்டு வரணும். அதுவும் இல்லாமல் ரொம்ப நம்மளால் தாங்க முடியாத துன்பம் வரச்சில் அந்த சாவித்திரியிலேருந்து ஒரு பக்கத்தை எடுத்து, அதாவது ஒரு முகமாக தியானம் பண்ணி எடுத்து எந்த வரி வேணாலும் படிக்கலாம். படிக்கிறத நம்ம கண்டிப்பாக துன்பங்கள்லாம் விலகுவது தெரியும். இதில் வேத ரகசியங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு வரிகளுமே வேத ரகசியங்கள் அடங்கி இருக்கின்றன. இதுக்கு நமக்கு
இந்த இந்த சாவித்திரியை படிக்கிறச்சுலாம் யோகத்தோட ஒவ்வொரு படியும் இங்கே செய்கிற இதில் மார்க்கம்லாம் இதில் குறிப்பிட்டிருக்கு, வழிகள்லாம் இந்த சாவித்திரியில் சொல்லியிருக்கு. நம்ம ஒரு குழந்தை தாய் எப்படி நடக்க அப்போ தான் முயற்சி செய்யறச்ச கையை பிடிச்சி மெதுவாக நடப்பாலோ அந்த மாதிரி இந்த நம்ம சாவித்திரி படிக்கிறச்ச நம்மளை இறைவன்கிட்ட அடையிறதுக்கு என்னென்னலாம் வழியோ அதை கொண்டு போய் மெதுவாக இந்த அரவிந்தரும் அன்னையும் நம்மளை கையை பிடிச்சி அழைத்து கொண்டு போவார்கள். இதை நம்ம முழுமையாக சமர்ப்பணம் செய்ய வேண்டும் இறைவன்கிட்ட. எப்படின்னா ஒரு குருவே வேண்டாம், இந்த யோக சாதனை பழகிறதுக்கு நமக்கு முழுமையாக வேண்டாம், சமர்ப்பணம் செய்தால் போரும். அந்த குருவோட உதவி இல்லாமல் நம்ம மேலும் 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 இந்த யோக மார்க்கத்தோட ஏணிப்படிகளில் கண்டிப்பாக ஏறுவோம். இது சாவித்திரி மூலம் சாத்தியம்னு அன்னை சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, சரி நாங்கள் தியானம் செய்கிறோம், இப்படி சொன்னோடனே நாங்கள் தெய்வ நிலைக்கு மாறிடுவோமா, நாங்கள் தெய்வமாக மாறுவோமா அப்படின்னு நம்ம கேட்டோமானால் அதுவும் முடியும். எப்போ முடியும்னா இந்த பிரிவில் உடனே முடியாது, தெய்வத்தன்மை நமக்குள் வரும். எப்படி வரும்னா அன்னை சொல்லியிருக்காங்களே 12 கோட்பாடுகள், அந்த 12 கோட்பாடுகளை நம்ம பின்பற்றணும். அந்த 12 கோட்பாடுகளில் முதல்ல ஏதோ ஒரு 3 கோட்பாடுகளை நாம் பின்பற்றி கொண்டோமானால் போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க, பொய் சொல்லக்கூடாது சொல்லியிருக்காங்க. பொய் சொல்லாமல் இருக்க முதல்ல பழக்கணும். இந்த பொய் எப்படி சொல்லாமல் இருக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியல. ஏதாவது ஒரு வழியில் பொய் வந்து விடுகிறது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வர்றது, ஒரு அற்பமான விஷயத்துக்கு கூட நம்ம பொய் சொல்கிறோம். அதை முதல்ல விட்டுடணும். ஒரு உதாரணமாக சொன்னால் நம்ம மணியை கூட கரெக்டாக சொல்லணுமா. நீ எத்தனை மணிக்கு வந்தேன்னா நான் ஒரு 9:30 மணிக்கு வந்துருப்பேன். அவங்க எத்தனை மணிக்கு நீ வந்தேன்னு கேட்டால் 9:30 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கடிகாரத்தில் 9:35 ஆகிருக்கும். அந்த 5 நிமிஷம் கூட பொய் சொல்லக்கூடாது. ஆனால் நமக்கு கடிகாரத்தில் என்ன மணியோ அதுதான் நம்ம சொல்லலாம். நமக்கு கடிகாரம் ஸ்லோவாகவும் இருக்கலாம், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கலாம். ஆனால் நம்ம பார்த்தது தான் சொல்லணும் உண்மையை. அதே மாதிரி சொல்கிறாங்க, ஆபத்துக்கு பொய் சொன்னால் பாபம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. ஒரு உயிரை நம்ம உயிருக்கு வாழ்வு கொடுக்கணும், ஒரு உயிரை மீட்டணும்னா அதுக்கு பொய் சொன்னால் பரவாயில்ல அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு. அதுக்கு கடவுள் பார்த்து கொள்வார். நீ யார் அவர் உயிர்களை மீட்டு கொடுப்பதற்கு? நம்ம பொய் சொல்லணும். உனக்கு பிடிக்கலையா விலகிடு, அந்த இடத்த விட்டு பொய் சொல்லாமல் விலகிவிடு. இதுதான் அவர் சொல்கிற வழி. இன்னொன்று நன்றி சொல்லணுன்றாங்க. நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தினோமானால் கண்டிப்பாக நம்ம மேலும் மேலும் இறைத்தன்மையை அடைவதற்கு வழி செய்வார்கள். எல்லா விஷயத்துக்கும் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னென்ன நடந்தோ நன்றி சொல்லணும். யார் யார் நமக்கு உதவி செய்தார்களோ சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம நன்றி சொல்லணும். எழுந்துக்கிறச்சியே இறைவன்கிட்ட சமர்ப்பணம் செய்துவிட்டு இன்றைக்கு எல்லாம் உன்னிடம் விட்டு விடுகிறேன், நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். நன்றினா நம்ம எல்லா விஷயமே இன்றைக்கி நம்ம எல்லோரும் நன்றி சொல்லணும். சாவித்திரி படிக்க வச்சார்கள் இல்லையா, இத்தனை நாள் நமக்கு சாவித்திரியே புரியல. இன்றைக்கி இந்த இங்கிலீஷில் புரியறது எதுவும் படித்தோம். இதே தியான மையத்தில் நானும் படித்து இருக்கேன். தொடர் யாகமாக நீங்கள் நடத்துவீர்கள். 2 நாட்களுக்குள்ள இந்த 724 பக்கத்து 24,000 வரையும் நம்ம தொடர்ந்து ராத்திரியும் பகலுமா படித்து முடிப்பீர்கள். இந்த தியான மையத்தில் நானும் படித்திருக்கிறேன். எங்களுடைய அந்த மாடம்பாக்கம் பிரமிடிலும் படித்திருக்கேன். ஆனால் நாங்கள் ராத்திரிலாம் படிக்க மாட்டோம். ஒரு 9 மணியோடு நிறுத்திட்டு திரும்பி தொடர்ந்து படிப்போம். அது வளர்ச்சி கண்டிப்பாக நமக்கு தெரிய வரும். இப்போ தெரிஞ்சதா இல்லையா வளர்ச்சி? நமக்கு தமிழில் புரிய வச்சாங்களா இல்லை, புரியாமல் நம்ம இங்கிலீஷில் எல்லாரும் படித்தோம், புரிய வைக்கிறார்கள். இந்த புரிய வைக்கிறது இந்த மேன்மேலும் புரிய வைக்க இறைவன் கண்டிப்பாக நமக்கு வழி செய்வார். நன்றி கண்டிப்பாக சொன்னோம். அதனால் இன்றைக்கி எல்லோரும் நம்ம நன்றி சொல்வதற்காக தான் சாவித்திரியை படித்திருக்கோம். ஏன்னா அவர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பூர்ண யோகத்தை அடைந்து தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு நம்மளது ஸ்ரீ அன்னையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் நமக்காக இந்த பூர்ண யோகத்தில் அவர் சுப்ரமெண்டல் பவரை இறக்கி அவர் சமாதி நிலைக்கு போய்விட்டார். அவருடைய உயிர் போனாலும் சூட்சும ரூபத்தில் இங்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சூட்சும ரூபத்து வழியாக அன்னைக்கு நிறைய பணிகளை கொடுத்து விட்டு போனார். அவர்களும் இங்கு பூமியில் அதை இறக்கி வைத்துவிட்டு மேன்மேலும் நமக்கு வழி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கும் நன்றி சொல்வோம். 3வதாக எதை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். 2 3வது எல்லோரும் சமநிலையாக பார்க்கணும். யார்கிட்ட ராகத்வேஷம் பகைமையெல்லாம் பாராட்டாங்க, பொறாமை பண்ணாமல் இப்படிலாம் இருக்கலாம். எவ்வளவோ கொள்கைகள் 12ல் 3 கொள்கையை எடுத்துன்னா மீதி 9 தானாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கண்டிப்பாக கொடுப்பார்கள் என்று சொல்லி எல்லோருக்கும் இந்த தமிழ் சுருக்கம் சாவித்திரி புரிந்திருக்கும். கதை இது காவியமாக இருந்ததை கதை வடிவில் நான் சொல்லியிருக்கேன். இது ஆக்சுவலாக தமிழில் அப்படியே தான் அந்த மந்திர வரிகளை எல்லோரும் மொழிபெயர்த்து இருப்பார்கள். மாற்றம்லாம் பண்ண மாட்டாங்க வேர்டெல்லாம். நான் புரிவதற்காக தான் தமிழில் சொல்லியிருக்கேன். இது புரிஞ்சுட்டு படித்தோம்னா நமக்கு ஈஸியாக எளிமையாக புரியும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த உரையை நான் முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் நம்ம வேறு ஒரு தலைப்பில் அரவிந்தர் அன்னையை பற்றி
பார்ப்போம். நன்றி, வணக்கம்.